விசாலு கஹுபு இதுக்கெல்லாம் என்ன செய்யல, நீங்க பதில் சொல்லல. சனது விஷயமா கேட்டதுக்கு பதில் சொல்லல. சனது விஷயமா கேட்டோம், 800 வருஷ காலத்துக்கு 3 பேர் போதுமான்னு கேட்டோம். 800 வருஷத்துக்கு பின்னாடி வாழக்கூடிய ஒருத்தர் அறிவிக்கிறார் 800 வருஷத்துக்கு முந்தின செய்தியை. இந்த 800 வருஷத்துக்கு உரிய போய் சேருவதற்கு 3 பேரை கொண்டு சேர்ந்து விடுமா? ஒரு ஆளுக்கு 300 வயசா? எப்படி போய் சேரும்னு கேட்டோம். உம்ததுல் காரியை வாச்சு 3 சனது சொன்னீங்க, 3 பேர் பேரை சொன்னீங்க. 3ஆம் நாள் ஞாபகம் இல்லை, நாளை வச்சுக்கிறோம், நாளை சொன்னீங்க. இந்த 4 பேரை சொல்றீங்களா? 800 வருஷத்துக்கு பிந்தி உள்ள இந்த உம்ததுல் காரிக்காரர் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருப்பாரு, அவர் இன்னொருத்திட்ட கேட்டிருப்பாரு, அவர் இன்னொருத்திட்ட கேட்டார், அவரு கேட்டார்னா இது ஒரு 400 வருஷம் வரைக்கும் தான் போய் சேரும் இந்த நேமங்கள், இந்த பெயர்கள். அதுதான் நாங்க சனது இல்லைன்றோம். நாங்க சனதை தான் சொல்லிட்டோமேங்கிறீங்க, பேரை வாசிப்பு சொல்லிட்டோமேங்கிறீங்க. 800 வருஷத்துக்கு போதுமான சனதை சொல்லுங்க. அதுவும் சனதுக்கு உரிய அந்த அறிவிப்பாளர்களுக்கு வரலாறும் இருக்கணும். அறிவிப்பாளர்கள் 800 வருஷத்துக்கு வரலாறு எழுதப்படல. அறிவிப்பாளர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அறிவிப்பாளர்கள் வரிசையெல்லாம் நூல்கள் துவக்கப்பட்ட காலத்தில் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு 800 வருஷத்துக்கு பிறகு நீங்க சில ஆட்களை சேர்த்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வரலாறுகள் எழுதப்பட்டது நீங்க காட்டணும். ஒப்பந்தத்தில் ஒத்துக்கொண்டபடி தகதீபில் இருந்தோ, ஜரகில் இருந்தோ, மீசான்ல இருந்தோ, அது போன்ற நூல்கள்ல இருந்து ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டபடி என்ன செய்யணும்? வரலாறும் காட்டணும். அப்படிப்பட்ட சனது உங்கள்கிட்ட இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். சனதை காட்டிட்டமே சாதாரணமா என்ன செய்யறீங்க நீங்க சொல்றீங்க. இப்ப மறுபடியும் சொல்றேன், 2 ஆயத்தை கொண்டு ஒரு ஆயத்தை கம்ப்ளீட்டா நிறுத்தியாச்சு. அது பிந்தின்னு சொன்னதுனால பேசவே கூடாது. மல்மசி இப்னு மரியத்தை இப்ப ஆதாரம் எடுத்து வைக்கலாமா கூடாதா? அதை முடிச்சு தவ போய் ஒன்னு ஒன்னா நிறுத்துவோம். அது முடிஞ்சவன அடுத்த ஒரு ஆயத்தை நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். அதனால நீங்க ஆதாரம் எடுத்து வைக்கக்கூடியது உங்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு ஒவ்வொன்றாக ப்ரூஃபான பிறகு நாங்க எங்க தரப்புல நீங்க கேட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டதற்கும் திரும்பி வருவதற்கும் குர்ஆன்ல இருந்த தெளிவான சான்றுகளை நாம எடுத்து வைக்க போறோம். அதே மாதிரி மேராஜ் சம்பந்தமா நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டதுக்கும் எங்கள் தரப்பு வாதத்தில் நாங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை மறுக்கல. அது நாங்க எடுத்து வைக்கும் போது தான் சொல்லுவோம். இப்ப சொல்றது பூரா உங்களுடைய வாதத்துக்கு பதில் தான். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அஸ்ஸலாமு. அதாவது சில வசனங்கள் ஆதாரமா வைக்க கூடாது, அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. அது எந்த ஒரு வசனத்தை ஆதாரமாவாச்சு நம்ம எதை விளக்குறதாக சொல்றோமோ அதை அதிலிருந்து விளங்கலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதனுடைய ஒரு பகுதியை மட்டும், ஒரு சொல்ல மட்டும் எடுத்து சொல்லிக்கிட்டு இனிமே அது வைக்கக்கூடாதுன்னு சொல்றது பொருத்தமா எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்று சொன்னீங்க அழகா. என்னது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டதனால், இறந்து விட்டார்னு சொன்னா கூட கடவுள்னு அவர் நம்புவாங்க. அது இறப்பும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க அப்புறம் அதுக்கு அழகா எனக்கு ஒரு வழி சொல்லி தரீங்க. அவர் சொன்னா நீங்க போய் சொல்லுங்க, நாங்க இறைவன் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அல்லாஹ் இந்த வசனத்தை லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹு வல் மஸீஹ் உட்பட நீங்க சொன்ன 3, அதுல ஈசாவும் கடவுள் தான், இதைத்தான் சொல்றான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கடவுள் தன்மை மறுக்கிறதுக்காக அல்லாஹ் அந்த வசனத்தை பயன்படுத்தினான் என்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அப்போ எந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் எதற்காக வைத்தானோ என்று நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்க ஒப்புக்கொள்கிறீர்கள். ஆனால் அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய அந்த நோக்கம் நிறைவேறுவது இல்லை என்று சொல்கிறீர்கள். அதான் நீங்க புரியல. நாங்க என்ன சொல்றோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறதாக நினைத்தால் அந்த வசனத்தின்படி இனிமேல் வருவது வரையிலும்
கடவுள் இல்லை என்று ஆகாதுன்னு சொன்னோம். அப்புறம் நீங்க சொல்றீங்க நானும் அப்படி சொன்னா போதும்னு. ஆனா உங்களுடைய அறிவுரை பொறுத்தவரையில அல்லாஹ் சொல்றான், ஒமன் யக்குல் மின்ஹு இன்னி இலாஹு மின் தூனி ஃபதாலிக ஜஸாஉ ஜஹன்னம் ஃபதாலிக நஜ்ஸி ஜஹன்னம். அல்லாஹ்வை தவிர நான் ஒரு கடவுள் சொல்றவன் அப்படியே தங்க மாட்டான் தெரியும். அப்ப அதனால அந்த வேலைக்கு நான் போக வேண்டாம், இது நமக்கு பொருத்தமான இடம் இல்லை. இங்க திருக்குர்ஆன் வசனங்கள் அடிப்படையில் நாம பேசிட்டு இருக்கோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ் வைத்தது என ஒரு ஆதாரத்தை நான் சொன்னேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் கடவுள் தன்மை மறுப்பதற்காகத்தான் அந்த வசனம் இறங்கி இருக்கு என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். நான் சொல்றேன், ஈசா நபியுடையும் அவர் தாயாருடைய எல்லாருடைய மரணத்தை உறுதியெடுத்தான் அந்த வசனம் வந்திருக்கு. எல்லா தூதரும் தூதர் தான், கடவுள் இல்லை என்பதற்காக அந்த வசனம் வந்திருக்கு. அதனால கானா ஏகுலானி தாமான்னு சேர்த்து சொல்லி இருக்கு. தாயாரும் இறந்து போயிட்டாங்க, மகனும் இறந்து போயாச்சு, கடவுளை இல்லைங்கிறதா சொல்றது. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்தால்தான், இறந்தால் தான் கடவுளை என்று இந்த ஆதாரம் சொல்றது கருத்துனால தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈசா இப்னு மரியம் அல்லாஹ்வின் தூதர் என்று அல்லாஹ் என்று கூறுபவர் மறுப்பவர்கள், அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு, அல்லாஹ் மூவருள் ஒருவர் அப்படி சொல்றவங்களும் மறுப்பவர்கள். அப்ப இந்த ரெண்டு பிரிவும், நான் மேலுள்ள வசனத்தை காட்டினேன், நீங்க கீழுள்ள வசனத்தை காட்டினீங்க, ரெண்டும் கருத்து ஒண்ணுதான். ஈசாவை வணங்குபவர்கள் அவருக்கு பதிலாக வந்திருக்கு. அப்புறம் நீங்க நான் சொல்லல, நான் போய் சொல்றதும் இல்ல, இந்த வசனம் அல்லாஹ் நேரடியாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவங்கள்ட்ட சொல்றான். யார்கிட்ட? அதான் கதாலிகா நுபையினு லஹும் உன்துர் கைஃப நுபையினு லஹுமுல் ஆயாத், அவர்களுக்கு தான் வசனம். நான் அதை எடுத்து இப்படி தமாஷா பண்றதுக்குள்ளது இல்ல. அல்லாஹ் அவர்களை பார்த்து கூறுகிறான், இவர் ஒரு தூதர். ஆதாரம், முந்தைய தூதர்கள் இறந்து விட்டார்கள், இவர் இறந்ததன் காரணம் அவர் தூதர், கடவுள் இல்லை. தாயார், கடவுளுக்கு தாயார் இல்லை, தாயாருக்கு கடவுளுக்கு தாயும் இல்லை, தாய்க்கு மகனும் இல்லை, தாய்க்கு பிள்ளை, அதாவது கடவுள் ரெண்டும் கிடையாது, ரெண்டும் கடவுள் தான் இருக்குது. அடுத்து உணவு அருந்தி கொண்டிருந்தாலும் பாத்தீங்களா, அங்க இந்த மரணத்தை மட்டும் இல்லைன்னு சொன்னீங்களா, ஈசா நீங்க மரியமுடைய மரணத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இதுல என்ன வசனம் இருக்குன்னு கேட்டீங்க. அதாவது நீங்க கேட்ட கேள்வி, இந்த வசனம் ஈசா நபியின் மரணம் நிரூபித்து விட்டு அதனால் கடவுள் இல்லை என்று சாதிப்பது அல்லாஹ்வின் நோக்கம் என்றால், மரியமின் கடவுள் இல்லாத தன்மைக்கு என்ன ஆதாரம் இதில் இருக்கு என்று கேட்டீர்கள். அந்த வசனத்தை மேல இருந்து படிக்கத்தானே செய்யறோம் நாம. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மூணு பேரும் நீங்க சொல்ல அந்த முக்கடவுட் கொள்கை தவறு என்பதற்கு அல்லாஹ் அதனாலதான் மரியமே இந்த வசனத்தை திணிச்சிருக்கான், சேர்த்து சொல்கிறான். உம்முஹு சித்திகத்துன், ஏன் அவர் உம்மா ஒரு மகன் ஒரு தாய், கடவுள் இல்ல. கானா ஏகுலானி தாமா, உணவருந்தி வந்தார்கள், கடவுள் உணவருந்துவது இல்லை. குர்ஆன்ல பல இடங்கள் வருது, கடவுளுக்கு மனைவியும் கிடையாது. அப்ப மொத்தமாக ஈசா இப்னு மரியமுடைய கடவுள் தன்மையையும் மறுக்கத்தான் இது வந்திருக்கிறது. இரு நபர்களின் இறப்பும் இதில் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நான் கேட்டிருந்தேன் அந்த வசனத்துல, அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் பற்றிய அந்த வசனத்துல நீங்க சொன்னீங்க, அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வசனம் இறங்குற போது இப்படித்தான் விளங்கி இருந்தார்கள், நீங்க சொல்ற மாதிரி அப்படி சொல்றீங்க, அது உங்க கருத்து. நான் என்ன சொல்கிறேன், புகாரி ஷெரீஃபின் ஹதீஸின் அடிப்படையில் கூறுகிறேன், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்ட பின்னர் அவர்கள் சென்று புனித ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித உடலிலிருந்து ஆடையை அகற்றி நெற்றியில் முத்தவிட்ட பின்னர் கூறுகிறார்கள், உங்களுக்கு இரு மரணங்கள் நேராது, மரணம் உறுதியாகி விட்டது, தெரிந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த வசனம் சொல்றாங்க. அந்த வசனத்துல ஆரம்பிக்கும் போது நான் அப்போவே சொல்றேன், ஆரம்பம் என்ன சொல்றாங்க, மன்கான மின்கும் யாபுது முஹம்மதன், முகம்மதை வணங்குபவர் அறிய, அப்படி சொல்லி முன்னவர் அத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்ற வசனத்தை வைப்பதிலிருந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர், முன்னுள்ள அத்தனை தூதர் இறந்து விட்டார்கள், அவர்கள் கடவுள் என்று அழைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரியே, அப்படி உறுதியா சொல்லத்தான் அந்த வசனம் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இறங்கினப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனிமே இறப்பார்கள் என்று அபூபக்கர் விளங்கி கொண்டார்கள் நீங்க சொல்றீங்க, அது உங்களுடைய கருத்து தான்.
ஆனா நான் சொல்றேனே, ரசூலே கரீம் இறந்து விட்டார்கள் என்றுதான் ஒமா முகமது இல்லா ரசூலுங்கிறது கருத்துமின் கபீர் ரசூல் அவங்க உணர்ந்திருந்தார்கள். அது அந்த இடத்தில் பயன்படுத்துறாங்க, இறந்து விட்ட பின்னர் பயன்படுத்துகிறார்கள். என்னுடைய இந்த கருத்தை நீங்க மறுப்பதா இருந்தால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்திருக்க கூடாது. ஏனென்றால் இந்த வசனத்தில் இறந்து விடுவார்கள் என்று தான் இருக்கிறது. இறந்து விட்டதாக இல்லவே இல்லை. இன்னும் அவையும் மாதாவை குத்துல இனிமே தான் இறக்கணும். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறப்பார் என்று எங்கேயும் கிடையாது. அதாவது எல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உள்ள எல்லா தூதர்களும் இறந்து விட்டார்கள் என்று உறுதிப்படுத்தக்கூடிய வசனம் திருக்குர்ஆனில் தெளிவாக இருந்தும் ஒரு வசனத்தின் காரணமாக அவர் இறக்க மாட்டார், இனிமேல் தான் இறப்பார் என்றிருந்தால் இந்த வசனம் இதில் இருக்கும் நாள் வரையிலும் அவர் இறக்கவே முடியாது. நல்லா கேட்டுக்கணுங்க. ஒரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த அத்தனை தூதர்களும் இறந்து விட்டார்கள். தெளிவான வசனம். அந்த வசனம் இருந்தும் கூட அந்த ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்த இப்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கவில்லை என்று இன்னொரு வசனத்தை வச்சு பொருள் சொல்றா இருந்தா நிச்சயமாக அந்த வசனம் குர்ஆன் உள்ள காலம் அளவு அத்தனை காலமும் ஈசா இறக்கவே முடியாது. திருக்குர்ஆன் மாறாது, முரண்படாது, அப்படித்தான் இருக்கணும். அதனால முரண்படாத பதில் சொல்ல பாருங்க. இந்த ஆதாரம் வைக்காதீங்க, அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு பொருத்தமா தெரியல. ஏன்னா கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து தவஃபா. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவரு அழகா இன்னொன்னு நீங்க நம்மகிட்ட இருந்து போன மாதிரி பறந்து போன மாதிரி சொன்னீங்க. என்ன தெரியுமா? அதாவது ஹல் தவஃபைத சமனன், இத பாபு தஃபவுல் என்று சொன்னது என்று இல்லை என்று சொன்னத தவறுன்னு சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? தவஃபைத சமனன் என்று நீங்க சொன்ன அந்த வசனம், ஹதீஸில் உள்ள வசனம், அந்த சொல் தஃபவுல் இல்லை என்று சொன்னோம். அதைத்தான் மறுத்தமே தவிர அந்த பொருள் நீங்க சொல்றது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்வதிலிருந்து இறைவன் திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேர் எங்களை தடுக்கிறது. ஏன் தெரியுமா? நாங்க என்ன சொல்றோம்? திருக்குர்ஆனில் இந்த சொல்லை அல்லாஹ் எங்க எவ்வகையில் பயன்படுத்தி இருக்கிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறிப்பாக என்னது அல்லாஹ் ஈசாவுக்காக இந்த சொல்லை பயன்படுத்திய இடத்தில் அதற்கு உயிரை பிரித்தல், உயிரை எடுத்துக்கொள்ளுதல் என்றுதான் பொருள் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க சொல்றதுல அந்த கருத்து கிடையாதுங்கிறனால அந்த உங்க ஆதாரம் தான் பின்வாங்க வேண்டியது இருக்கு. ஏன் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தௌஃபா பயன்படுத்திய மாதிரி இந்த சொல் அமைந்திருக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்ற போது தவஃபி கிடைப்பவர் ஈசா, உயிருள்ள மனிதன், செய்பவன் இறைவன். நீங்க காட்டிய அதீதில் தவஃபைதா என்பது அன்தா என்ற நபர், சமனன் என்பது விலை சுட்டி காட்டப்பட்டிருக்க. ஏற்கனவே நீங்க புரிந்து கொள்ளல போல் தெரியுது. ஆதாரம் காட்டுறதா இருந்தா அது மாதிரி தான் இருக்குங்க. தவஃபாங்கிற சொல்லு மட்டும் வந்தா காணாது. அடுத்து நீங்க சொன்னீங்க அழகான, எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஏன் தெரியுமா? நீங்க ஹக்கீகி மானா மஜாசி மானான்னு எடுத்தீங்க. அதாவது ஹக்கீகி மானாவுக்கு சார்பு சொல் கரீனா தேவையில்லை. நீங்க முற்றிலும் உண்மை, சந்தேகமே கிடையாது. ஹக்கீகி மானா ஒரு சொல்லுக்கு இருக்கக்கூடிய உண்மையான பொருள், அதற்கு எந்த கரீனாவும் தேவையில்லை. உண்மையான பொருளில் இருந்து அந்த சொல்லை பிற பொருளுக்காக அது போன்ற இன்னொரு வசமாக, ஆனா எதிரானதும் வரலாம் சில இடங்கள்ல மாற்றி பயன்படுத்துவதற்கு தான் கரீனா தேவை. இப்ப நீங்க அகராரில் இருந்து காட்டினீங்க, அதுக்கெல்லாம் ஆதாரத்தின் அதாவது கரீனாவின் அடிப்படையில் பொருள் மாற்ற சொன்னீங்க. நாங்க என்ன சொல்றோம்? தவஃபி என்ற சொல் அல்லாஹ் ஃபாயிலாக, ஜீரு மனிதன் மஃபூலாக வந்தால், அல்லாஹ் மனிதனை தவஃபி செய்தான் என்று வந்தால் அதன் ஹக்கீகி மானி உண்மையான பொருள் உடலில் இருந்து ரூஹை பிரிப்பதுதான். இதான் என்னுடைய வாதம். இதற்கு கரீனா தேவையில்லை. கரீனா எதுக்கு தேவை தெரியுமா? முழுமையான முறையில், அதாவது முழுமையான முறையில் நிரந்தரமாக உயிரை பிரித்துக் கொள்வது அல்லாமல் தற்காலிகமாக உயிரை பிரித்துக் கொள்வது உண்டு. அதற்கு கரீனா தேவை. அதாவது தவஃபா என்று சொல் மனிதனுக்காக அல்லாஹ் பயன்படுத்தினால் உடலில் இருந்து உயிரை பிரித்தல் என்றே பொருள். ஆனால் இது ஹக்கீகி மானி. இதனுடைய மஜாதி என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கான். லைல் நௌ என்ற கரீனா வச்சு தற்காலிகமாக பிரித்துக் கொள்தல்
என்று சொல்லியிருக்கான். இது என்னுடைய விளக்கம் இல்ல, அல்லாஹ் தான் சொல்ற இந்த விளக்கத்தை. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. நம்ம எத்தனை முறை படிச்ச அந்த வசனத்தை. அல்லாஹ் நஃப்ஸை தவஃபி செய்கிறான் மரணத்தின் போது. வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அப்போ தவஃபி செய்வது என்பது மரணத்தின் போதுதான். இதுதான் ஹக்கீகி மேன. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. மரணத்தின் போது அல்லாஹ் நஃப்ஸை உயிரை கைப்பற்றுகிறான். இதான் ஒரிஜினல் பொருள். அடுத்த பொருளை மாற்றி பயன்படுத்தினா பாருங்க. அதாவது நிரந்தரமாக மரணத்தின் மூலம் நிரந்தரமான மரணமாக முழுக்க முழுக்க திரும்ப கொடுக்காதவாறு உயிரை கைப்பற்றுவதற்கு தான் தவஃபிங்கிறது. தற்காலிகமாக கைப்பற்றி திரும்ப கொடுக்குவதற்கு அதான் மஜாதி பொருள். உண்மையான பொருள் இது நிரந்தரமாக பிடித்துக் கொள்ளுதல். நான் சொல்றேன் தற்காலிகமாக பிடித்துக் கொள்வது மஜாதி பொருள், அதான் தூக்கம். இந்த வசனமே பாருங்க, இது என்னுடைய வழக்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய வழக்கம். நீங்க சொல்றது உங்களுடைய இது ஆதாரம் நீங்க காட்டாம சொல்லிங்க. நான் என்ன சொல்றேன், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹ் மரணத்தின் போது நஃப்ஸை கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத், இறக்காதவர்களுடையது ஃபீ மனாமிஹா, மரணத்தின் தூக்கத்தின் போது. ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத், எவர்களுடைய மரணம் உறுதியாகி விட்டதோ நிறுத்திக் கொள்கிறது. அப்போ தவஃபி செய்தால் ரூஹானது உயிரானது உடலில் இருந்து பிரிந்து அல்லாஹ்வுடன் சென்று விடுகிறது. இது உண்மையான பொருள், ஹக்கீகி மானி. இதனுடைய மஜாதி பொருள், மாற்று பொருள் அல்லது இன்னொரு வகையில் சொல்லக்கூடிய பொருள் தூக்கம். அதற்கு தான் கரீனாவாகிய லைல் அல்லது நவ் வந்திருக்கு. அப்பொழுது என்ன ஆகுது, ஃபயும்சிகுல்லதி கதலைஹல் மௌத், மரணமாயிட்ட நிறுத்திக் கொள்கிறது. வல்லதி லம் தமுத் ஃபயுர்சிலுல் உக்ரா, மற்றதை அதாவது இறக்காததை திரும்பவும் உலகிற்கு அனுப்பப்படுகிறது சிறிது காலங்களுக்காக. இல்ல அதுல அந்த வசனம் தொடர்ந்து வருது. இறக்காதவர்களின் உயிரை திரும்பவும் சிறிது காலத்துக்காக வழங்கப்படுகிறது. அப்ப தற்காலிகமாக கைப்பற்றுதல் என்பது சார்பு கரீனா மூலம் வந்த மஜாதி பொருள். நிரந்தரமாக மரணத்தின் போது கைப்பற்றுதல் என்பது கரீனா இல்லாமல் அடிப்படையான உண்மையான பொருள். என்னது, நிரந்தரமாக உயிரை கைப்பற்றிக் கொள்ளுதல். அந்த நிரந்தரமாக உயிரை கைப்பற்றிக் கொள்ளுதல் என்ற பொருள் தரும் தவஃபி அல்லாஹ் மனிதனுக்காக பயன்படுத்துகின்ற போது லைல் நவ் ஆகிய கரீனா வந்ததனால் நிரந்தரமாக மரணத்தின் போது கைப்பற்றுதல் என்ற உண்மையான மஜாதி பொருளிலிருந்து தற்காலிகமான மஜாதி பொருளுக்கு, ஹக்கீகி பொருள் மஜாதி பொருளுக்கு தற்காலிகமான கைப்பற்றுகின்ற பொருள் வருது. அப்ப ஹக்கீகிக்கு தேவையில்லை, மஜாஜிக்கு தேவை. கரீனா இருக்கிறது அங்க இருக்கு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல ஹக்கீகி பொருள் கொள்ள வேண்டும், நிரந்தரமாக எடுத்துக்கொண்டு ஆகிவிடும். போது லைல் நவ் ஆகிய கரீனா வந்ததனால் நிரந்தரமாக மரணத்தின் போது கைப்பற்றுதல் என்ற உண்மையான மஜாதி பொருளிலிருந்து தற்காலிகமான மஜாதி பொருளுக்கு, ஹக்கீகி பொருள் மஜாதி பொருளுக்கு தற்காலிகமான கைப்பற்றுகின்ற பொருள் வருது. அப்ப ஹக்கீகிக்கு தேவையில்லை, மஜாஜிக்கு தேவை. கரீனா இருக்கிறது அங்க இருக்கு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல ஹக்கீகி பொருள் கொள்ள வேண்டும், நிரந்தரமாக எடுத்துக்கொண்டு ஆகிவிடும். எடுத்து நீங்க அம்பாத்து இது உள்ளதீன எதுவன மின்துவில்லாங்கிற அந்த வசனத்தை இனிமே வைக்க கூடாதுன்னு உங்க கருத்தை சொன்னீங்க. அதுல நான் அம்பாத்துன் என்பதற்கு அம்பாத்துன் என்பதனுடைய சூரல் மையித்தூன் என்றுதான் வரணும்ங்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி நான் சொல்லவும் இல்லை. நல்லா கேட்டு பாருங்க. நான் தெரிஞ்சா சொன்னேன், எனக்கு தெரியும் அப்படி சொல்லிங்கன்னு. நான் என்ன தெரியுமா, அம்பாத் மைத்துன் மைத்துன் இப்படியும் அதுக்கு பண்ண உண்டு, இல்லைன்னு சொல்லல. அது மட்டும் இல்லாம அந்த பொருள் இல்லைன்னா அது மட்டும்தான் சொல்லல. மைத்துன் மையத்துன் அம்பாத்ங்கிற ரெண்டுக்கும் வரும். ஆனால் இந்த இடத்தில் அம்பாத் என்பது நிரந்தர முடிந்ததுதான், இறந்து விட்டதுதான் என்பதற்கு கைரு அஹியாங்கிற சொல்ல சுட்டி காட்டினேன். அல்லாஹ்வுடைய வசனத்தை, அல்லாஹ்வின் வழக்கத்தை அதை விட்டு போட்டு அப்படியும் இருக்கலாம் நான் சொல்லலைங்க. ரெண்டு பொருள் இருக்கு, இப்போ சொல்றேன். ஆனா கைரு அஹியாயின் என்பது நிச்சயமாக உயிரோடு இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. அதாவது எந்த ஒரு மக்களை கடவுளர்களை வணங்கி வருகிறார்களோ அவர் எவருமே உயிரோடு இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எந்த மக்கள் யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அத்தனை பேரும் இறந்தவர்கள்
உயிரற்றவர்கள், அங்கே இறந்தவர்கள் என்றே பொருள் கொள்ள வேண்டும். அம்பாத்துங்கிறது இறந்தவர்கள் என்ற பொருள், இனிமேல் இறப்பாங்கிற பொருள் கிடையவே கிடையாதுங்கிறதுக்கு கைரு அஹியாங்கிறது உறுதியானது. ஆனால் இந்த வசனத்தை வைக்கக்கூடாது நீங்க சொன்னதை வாபஸ் வாங்கிட வேண்டியது. அதாவது இனி இது ஆதாரமாக சொல்றீங்களா, இது அத்தனையும் வாபஸ் வாங்க சொல்லிட்டே இருக்கலாம், அது வீண் சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கும் உங்களுக்கும் தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியும். அதாவது நீங்க வாபஸ் வாங்க சொல்றீங்களா, அப்படிலாம் ஆகிறது இல்லை. நான் சொன்னதுக்கு முழுமையான பதில் கிடைத்ததா இருந்தா தான் வாபஸ் வாங்குறது. எனவே இது வாபஸ் வாங்கணும்னு நீங்க சொல்றீங்களா, அதே வாபஸ் வாங்கணும்னு சொல்றேன். எது வரைக்கும் நான் ஒத்துக்கொள்ளாத வாபஸ் வாங்கிடணும், இல்லாட்ட அரை ஒரே சொல்லிட்டு வச்சுக்கூடாது. அது கேதியா கேதி அப்போ மரணத்துக்கு சொன்னோம். சொன்னீங்களா நவசுருகம் ஜமியன் நீங்க ஒன்று கேட்டீங்க. யௌம நகசுருகும் ஜமியன் சும்மா நக்கூலு, யௌம நகசுருகும் ஜமியன் சும்மா நக்கூலுங்கிற வசனம். அதாவது எல்லாரையும் ஒன்று சேர்த்து வணங்குபவர்கள் வணங்கப்படுபவர்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து, அது எதுக்காக சொன்னதா புரியல சொன்னீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க முதல்ல இதான் விஷயம், முதல்ல சொன்ன நாங்க வச்ச ஆதாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரையிலும் அவர்களை அல்லாஹ் எந்த மக்களுக்காக அனுப்பினானோ அந்த மக்கள் மத்தியிலே இருந்தார்கள். மாதும் துஃபீஹிம், மக்கள் மத்தியிலேயே இருந்து வந்தேன், இந்த சொல் உறுதியாக சொல்கிறது. அப்புறம் ஷஹீதன் என்பது எந்த ஒரு கட்டளையை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலம் அந்த மக்களுக்கு கொடுத்தார்களோ அதில் அவர் உறுதியாக இருந்தார்கள் என்பதற்கு அவர் சாட்சி அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நீங்க தெரியாது சொல்றீங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு நிரூபிச்சுட்டேன். அது நிரூபணமா நீங்க கொண்டு தெரியல. அதாவது இனிமேல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த காலம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அவரை வணங்கவில்லை என்றும் அவர் இறந்த பின்னர் தான் வணங்கப்பட்டார்கள் என்றும் அந்த செய்தி அவர் தெரியாது என்றும் நான் சொன்னேன். இப்ப நீங்க அதுல ஒண்ணு புதுசா சொன்னீங்க. அதாவது குந்த அந்த கிடையாது, அந்த குந்தல் என்ன அந்த குந்த நீரா சொன்னீர் அப்படின்னு, அதனால என்னமோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. சாப் நான் என்ன சொல்றேன், இது யௌமன் நஹ்ஷுருஹும், எல்லாரும் ஒன்று சேர்த்தாச்சு. முதல்ல இங்க சொல்றாங்க, கவனிக்கல நீங்க. அவங்க முதல்ல அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது. அதாவது அல்லாஹ் இணை வைக்கப்பட்டவர்களை பார்த்து கேட்கிறாங்க, ரெண்டு முன்ன வச்சு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கூட்டு என்னது, நீங்களா இவர்கிட்ட நீரா சொன்னது கேட்டா அல்லாஹ் அந்த கூட்டிலிருந்து, அல்லாஹ்வின் அந்த கூட்டிலிருந்தா இவர் உணர முடியுமே தவிர அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிற பொருள் கிடையாது. அப்படி தெரிந்திருந்தால் பலமா தவஃபைத்தனி குன்தான் ரகீபா அலைஹிங்கிறது அப்படி பொருள் கொள்வதை தடுக்குது. ஏன்னா மரணத்திற்கு பின்னால் இப்பதான் பாக்குறேன், இதுவரைக்கும் நீதான் கண்காணித்து வந்தாய், மரணத்திற்கு முன்னால் அவர் அப்படி இருந்தார்கள் என்பது அவருடைய கூற்று. மரணத்துக்கு பின்னால் இவ்வாறு இருந்தது என்பது மஹ்ஷரில் கேள்வி கணக்கு விசாரணையும் போது அங்கத்தான் உணர்கிறார். அல்லாவின் கூற்றின் மூலமாக நீரா சொன்னீர் என்பதிலிருந்து உங்களுக்கு ஆதாரமாகல, எனக்கு தான் ஆதாரம். என்னது, அவர்கள் அங்கேதான் உணர்ந்திருக்கார்கள். மறுமையில் அல்லாவின் முன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்கள் மக்கள் அவர் இறப்பிற்கு பின்னர் அவரை கடவுளாக்கி கொண்டதை அறியவில்லை என்று அவருக்கு சான்று கூறுகிறார், உறுதியளிக்கிறார். இதிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கிருந்து சென்ற பின்னரே, மரணத்தின் மூலம் பிரிந்த பின்னரே அந்த மக்கள் அவரையும் அவர் தாயாரையும் கடவுளாக்கி கொண்டார்கள் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வாக்கு மூலம் அல்லாவின் முன்னால் உள்ளதை வைத்து நிரூபித்தேன். அதற்கு அந்த பொருள்தான் என்பதற்கு சான்றாக இந்த வசனத்தை வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இது வைக்கும் இன்னொன்று சொன்னேன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று சொல்வதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக அந்த வசனத்தை சொல்கின்ற போது கது கலத்தமின் கபலிஹி ருசுலு என்பதில் எல்லா நபிமார்களும் உட்படுகிறார்கள் அப்படிங்கிற வசனத்தை சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்க, மன்கான யாபது மின்கும் முஹம்மதா, உங்களுள் முகம்மதை வணங்குபவர்கள் அறிக. அப்போ இதற்கு முன்னாலும் சில மக்கள், குறிப்பாக தூதர்கள், கடவுள்கள் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்று உறுதியாகிறது இந்த வசனத்திலிருந்து. அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கடவுளாக அழைக்கப்படுவார், அவர் இறந்து விட்டார் என்பது இந்த வசனம் உறுதியான சான்று. அது இந்த வசனம் முதல் நாங்க சொன்ன வசனத்திற்கு பக்கபலமாக சார்பு சான்றாக தான் வைத்தேன். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், இதுவும் தனிப்பட்ட முறையிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள், இவங்க வரமாட்டார் என்று உறுதிப்படுத்துகிறது. இங்க என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வசனம் தெளிவாருது, இணை வைக்கப்பட்டவர்களுக்கு
இணை வைக்கப்பட்டவர்கள் அவரை வணங்கி வந்ததை அவர் அறியவில்லை, அறிய மாட்டார்கள் என்று மறுமையில் கூறுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே 5:118 வசனங்களில் என்ன கூறுகிறார்கள் என்றால், நான் மக்கள் மத்தியில் இருக்கும் காலம் வரையிலும் அவர் ஷிர்க் செய்யவில்லை, நான் இறந்த பின்னர் நீரே சாட்சியா, நீயே இறைவனே கண்காணிப்பாளனா இருந்தாய், எனவே எனக்கு தெரியாதுங்கிற கருத்து அங்க இருக்குன்னு சொன்னேன். அதை வலியுறுத்தவே இந்த வசனம் சொன்னேன். அந்த அடிப்படையில வஃபாத்தின் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவ மக்களிடையே இருந்து, எந்த மக்களுக்கு அல்லாஹ் அவர் அனுப்பினானோ அந்த மக்களிடையே இருந்து வஃபாத்தின் மூலம் பிரிந்து சென்றதன் பின்னர் இறுதி நாள் வரையிலும் கிறிஸ்தவரை சந்திக்க மாட்டார்கள், இவ்வுலகிற்கு வரமாட்டார்கள். அந்த வசனம் நீங்க படிக்க போறதே இல்லை ஒரு நாளும் என்று உறுதிப்படுத்த சொல்றேன். நீ என்ன சொன்னீங்க, இனிமே ஒரு வந்தா முடியாது, இந்த வசனம் தடுக்குது, வர முடியாது, மறுமையில் ஈசா இதைத்தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. அந்த தெரியாதுக்கான காலம் எப்ப ஆரம்பிச்சது? பலமா தவஃபைத்தனி. இங்கே என்ன சொல்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் என்னை கடவுளாக வழங்கி வந்ததை நான் அறிய மாட்டேன். முன்னாடி என்ன சொன்னா, எப்பொழுது வணங்க ஆரம்பித்து விட்ட, எதுவரையிலும் வணங்கவில்லை என்று சொன்னாங்க, மரணம் வரையிலும் வணங்கவில்லை. மரணத்திற்கு பின்னால் இதுவரையிலும் வணங்கி வந்தார்களா என்பது நான் அறியல, நீ சொல்லிதான் முன்னால தான் தெரிகிறேன். இப்ப தெளிவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் முன் மறுமையில் அளிக்கும் சாட்சியில் இருந்து, ஒப்புதல் இருந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்று உலகில் உயிரோடு இல்லை என்று உறுதியாக தெரிகிறது. அதற்கு அல்லாஹ்வின் கூற்று சான்று. அந்த கூற்றை நாங்கள் சொல்லுகிற கருத்திலே உறுதிப்படுத்துவதற்காக பிற வசனங்கள் பலவற்றையும் ஹதீஸிலிருந்தும் பிற சான்றுகளையும் காட்டுகிறோம். எனவே இதன் அடிப்படையில் நீங்க மறுப்பதா இருந்தால் முதல்ல இந்த கருத்து கிடையாதுங்கிறது நிரூபிக்கணும். இந்த வசனத்தில் இந்த கருத்து கிடையாதுங்கிறது எப்படி பாருங்க, நீங்க எதை சொன்னாலும், இந்த வசனத்திலிருந்து வெளியே போறது எதை சொன்னாலும், நான் அந்த வசனத்திலிருந்தோ திருக்குர்ஆன் பிற இடங்களிலிருந்தோ சான்று காட்டுகிறேன். நீங்க அப்படி சான்று காட்டல. இப்ப நீங்க சொல்லலாம், ஒமா முகமது என்பதற்கு மல் மசீங்கிற 2 சான்று காட்டி சொன்னேனே அப்படி சொல்லுவீங்க. ஆனா அந்த சான்று பொருந்தாதுங்கிற சொல்லிட்டு வரேன். இப்போ சொல்லிட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனம் என்பதும் 2 வசனமாக இருந்தாலும் அந்த வசனத்திலிருந்து, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இல்லத்தோடு இறந்து போனார்கள் என்ற வசனத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முன்னால் எல்லா தூரம் இறந்து விட்டார்கள் என்று உறுதி. அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனத்திலிருந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை, இனிமேல் தான் இறக்க வேண்டும் என்ற கருத்து அந்த வசனத்திலே இருக்கிறது. அதனால் தான் அப்படி நம்புகிறோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மல் மஸீஹ் இப்னு மரியமா என்று சொன்ன இடத்தில் இனிமேல் தான் நிகழ வேண்டும் என்பதற்கு எந்த சான்றும் இல்லை என்று பலமுறை சொன்னேன். நீங்க அதை விட்டுக்கிட்டு வேற வச்சுல பேசிட்டு போறீங்க. அதனால கவனமா கேட்டு அதுக்குள்ள பதில் சொல்றதுக்கு பாருங்க. அடுத்து இதுக்கு முன்னால நாங்க வச்ச இதுல நீங்க தொடாம போன வசனங்களை, மா ஜஹல்நாஹும் ஜஸதன் இல்லா யாக்குலூன தாமா, அந்த தாம் பற்றி, அதாவது இதற்கு உமக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் கூறுகின்றான், ஜஸதன் அல்லாஹ் அல்லாஹ் உமக் விட்டுங்க, அதாவது உமக்கு முன்னால் உணவு அருந்த தேவையில்லாத உடலை எந்த மனிதனுக்கும் வழங்கவில்லை. இது புது ஆதாரம் நீங்க நினைக்க வேண்டாம், முன்னால் நாங்க வச்ச ஆதாரம் தான். ஆனா நாங்க காட்டக்கூடிய ஒரு வசனம் என்ன, குர்ஆன்ங்கிறது ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல மட்டும் சொல்லி விடுறது கிடையாது. பாருங்க, தவஃபீங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை நாங்க சொன்னோம். அந்த விளக்கம் குர்ஆனுடைய பிற ஒரு ஆயத்திலிருந்து அப்படித்தான் உறுதிப்படுத்தணும். ஹக்கீக்கி மஜாதி மேன பிரிச்சு காட்டணும். சரினா கரீனா சாரிபா வித்தவுட் கரீனா சாரிபா பிரிச்சு காட்டணும். அதுக்கப்புறம் இந்த ஹக்கீக்கி மேனாவிலேயே 25இல் 23 இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு வலியுறுத்தி சொல்லி வர்றேன். இதுவரைக்கும் நீங்க மறுக்கல சாதாரணம் காட்டி. 2 இடத்துல சாரிஃபா கரீனா சாரிஃபா வந்திருக்கு, அதுவும் குர்ஆன் தான் நிரூபிக்கிறோம். அதே மாதிரி எந்த ஒரு கருத்தை நாங்க ஒரு வசனத்தில் முதல்ல சொன்னோமோ அதை நிரூபிக்கத்தான் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஒரு வசனத்தை வச்சீங்க, உணவு பற்றி நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் அதாவது மற்ற இறந்தவர்களுக்கே உயிர் கொடுக்க, இறந்தவர்களுக்கே உணவு கொடுக்க தகுதி பெற்ற இறைவன் வானத்தில் தூக்கி, வானத்தில் நீங்க சொல்லாட்டது அப்படி வானத்தில் நீங்க சொல்லவில்லை என்றால் நாங்க சொல்ல எடுக்க வேண்டியதில்லை. அதாவது எங்கு உயிரோடு இருந்தாலும் உயிர் கொடுக்க முடியும்னு சொல்றீங்க, அல்லாவால் முடியுமா முடியாதுங்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க முடியுமாங்கிறதா? அது இல்லவே இல்லை. இப்பொழுதே அவர் இறந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆனில் இருந்து உறுதியாகிறது என்றே கூறி வருகிறோம். எனவே அல்லாஹ் உணவு வழங்கி கொண்டிருக்கலாம், இப்படி உள்ள கருதெல்லாம் அங்க செல்லாது. ஆதாரத்தோடு தாங்க பேசணும்.
அல்ல ஒமா ஜஹல்நாஹும் ஜஸதல்லா யகுரூன தாமா, அவர்களுக்கு உணவு உண்ண தேவையில்லாத உடலை நாம் வழங்கவே இல்லை. ஈசா ஒரு மனிதனா, அங்க ஒரு ரசூல் இல்லையா? அப்ப அவர்களுக்கு அல்ல இந்த ஜஸத்தை கொடுக்கவில்லையா? இந்த உடலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் கொடுத்திருக்கிறான் என்பது நல்ல உறுதியாகவும், அது மட்டும் இல்ல அந்த உடல் இப்பொழுது இல்லை என்றும் அல்லாஹ் அழுத்தமா சொல்கிறான். எந்த வசனம் தெரியுமா? நீங்க ஆதாரமா காட்டக்கூடாது உங்க கற்பனையில சொன்ன அந்த வசனத்துல கானாய குரானி தாமா, ஏன் ஈசா உணவருந்திக் கொண்டிருந்தார்கள்? எந்த அடிப்படையில்? இந்த அடிப்படையில் இவருக்கு உணவருந்த தேவையில்லாத உடலை வழங்கவில்லை. அந்த அடிப்படையில நிச்சயமாக அவர் உணவு அருந்திக் கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அருந்தவில்லை என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவருடைய உயிர் இல்லை. ஏன் இல்லை? பலம்மா தவஃபைத்தனி, உயிரை உடலில் இருந்து பிரித்து கொண்டான், அதனால் அவருடைய உடம்பு இல்லை. இந்த வசனம் இரண்டாவது உறுதிப்படுத்துகிறது. அடுத்த வசனம் ஒமா ஜெயலாலி பஷரின் மின் கபிலிக்கல் ஹுல்தா, உமக்கு முன்னால் எந்த மனிதனுக்கும் நாம் குல்தா நீண்ட வாழ்க்கையை வழங்கவில்லை. அவையும் மித்த ஃபஹமுல் ஹாலிதூன், நீரும் அவை மித்த, நீ மரணித்து விட்டால் அவர்கள் உயிர் வாழப் போகிறார்களா? அதாவது இங்க ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உமக்கு முன்னால எந்த மனிதனுக்கும் ஹுல்தா வழங்கவில்லை. ஹுல்தா, நீரும் இறந்து விட்ட பின்னர் அவர் என்ன ஹுல்தா காலிதீனா இருக்க போறாங்களா? இங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கவே மாட்டார்கள் என்று நீங்க நினைக்கிறதாக கருதி நாம் வாதம் நினைக்க கூடாது. அதாவது இறக்கவே மாட்டார்கள் நீங்க சொல்றதாக நம்பி நான் பேசல, மாறாக இப்பொழுது இறக்கலைங்கிற கருத்து உங்களுக்கு இருக்கு நம்புறோம். என்ன சொல்றேன்னா, அல்லாஹ் இங்க சொல்வது நிரந்தரமாக அவள் இருக்க போகிறார் என்பது காலிதீன ஃபீஹா அபதாங்கிற கருத்தில் இல்ல. ஹுல்தா என்பதற்குள்ள பல்வேறு பொருள்கள் ஒன்று இல்ல, முக்கியமான பொருள் ஒன்று என்னவென்றால் ஒரே நிலையில் மாறுதல் இல்லாமல் இருத்தல் என்பதாகும். நீண்ட காலம் ஒரே நிலையில் இருத்தல். அப்ப மனிதனுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீண்ட காலம் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய மாறுதல் அடையாத உடலை, மாறுதல் அடையாத நிலையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய பண்பு என்ன தெரியுமில்ல? ரப்பு, படிப்படியாக செய்றவன். அதாவது எல்லாத்திலும் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், மாறுதல் இருந்துகிட்டே இருக்கு. உலகில் நல்லா கேட்டுங்க, உலகில் எந்த பொருளும் நிரந்தரமாக ஒரே நிலையில் இருப்பது இல்லை. எப்போ மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படி மாறுதல் அடைந்து கொண்டு இருக்காத ஒரு உடல் ஒதுக்கு முன்னால் எந்த மனிதனுக்கும் வழங்கல. அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹி இறந்து விட்டாலும் அதற்கு பின்னாலும் மாறுதல் அடையாத நீண்ட வாழ்க்கையை எவரும் பெற்றிருக்க போகிறார்களா என்று அல்லாஹ் கேட்டிருப்பதனால இந்த வசனமும் அவருடைய இறப்பிற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை, உயிரோடு இல்லை என்று டைம் இருக்கா? ஒரு வசனத்தை இதோடு தொடர்புடைய வசனம் நான் சொன்னேன். திருக்குறான் ஒவ்வொரு வசனம் ஒன்றோடு தொடர்புடையது. அகராதி ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் விளக்குறதுக்கு போதுமானது. நல்லா பாத்துக்கிடுங்க. ஒமா அர்சல்னா மின் கபிலிக மினல் முர்சலீன இல்ல அன்னஹும் லயகுலூன தாமா வயம்ஷூன ஃபில் அஸ்வாக். இதை காட்டுது. உனக்கு முன்னால் எல்லா தூதர்களும் உணவருந்தி வந்தார்கள். பாத்தீங்களா? இப்ப அருந்தலேன்னு அல்லாஹ் சொல்ற ஈசாலத்தை பற்றி தெளிவா எடுத்து சொல்றான் தனியா. அப்படி வைத்துக் கொண்டு நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தெளிவா இருக்கு. உமக்கு முன்னால வந்த அத்தனை தூதர்களும் உணவருந்தி கொண்டே இருந்தார்கள். பூமியில் நடந்துகிட்டு இருக்க. இது எந்த ஒரு ஆட்சேபனைக்காக சொல்லி இருந்தான் என்ற பதிலாக இருந்தால் கூட இந்த வசனத்தை காட்டுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால எல்லா தூதர்களும் உணவருந்தி வந்தார்கள். உணவருந்த தேவையில்லாத உடல் எந்த தூதர்களுக்கும் எல்லாம் வழங்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்போது உணவு அருந்தவில்லை. இது அல்லாஹ்வுடைய கூட்டு இல்ல. அதுக்கு காரணமும் அல்லாஹ்வே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாக்குமூலத்தை திருக்குர்ஆனில் சூரா மாயிதா 5வது சூரா 118வது வசனத்தில் பலமா குன்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம் பலமா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம் வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீதுல் உறுதியாக கூறுகிறான். வேற இருக்கு.
பாருங்க. இத்துடன் இந்த அமர்வு முடிகிறது. மீண்டும் 7 மணிக்கு துவங்குகிறோம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அன்பிற்குரிய சகோதரர்களே, மல் மஸீஹ் இப்னு மரியம்ங்கற வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுள் என்று நம்பக்கூடியவர்களுக்கு மறுப்பாகத்தான் இறங்கியது. ஆகவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் சரி. இல்லை என்றால் இந்த வசனம் மறுத்து இறங்குவதற்கே அர்த்தமில்லை என்று அய்யூப் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மறுப்பாக பி ஜெயினுலாபிதீன் அவர்கள், எங்கள் தரப்பை சார்ந்த பிஜி அவர்கள், கிறிஸ்தவர்களுடைய கொள்கை இறந்து விட்டால் கடவுள் இல்லை என்பதல்ல, இறந்தாலும் இறக்காவிட்டாலும் கடவுள் தான் என்பதற்கு சான்றாக உம்முஹு சித்திகா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தாயார் மரியம் இறந்த பிறகு கூட கடவுள் கொள்கை அவரிடத்தில் இருந்தது. கடவுள் என்பவர் இறக்க மாட்டார் என்று அவர்கள் நம்பவில்லை என்று மறுத்து விளக்கம் தந்தார். அதற்கு நீங்கள் கேட்டீர்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு கேள்வியை கேட்டால் நாம் எப்படி பதில் சொல்லுவது? கிறிஸ்தவர்கள் எப்படி கேட்பாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் கடவுள் தானே அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கேட்பாங்களேன்னு வேற கேட்டீங்க. அப்படி கேட்க மாட்டான் கிறிஸ்தவன். ஏனென்றால் இறப்பதால் கடவுள் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் நம்பவில்லை. இறப்பதால் கடவுள் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் என்ன நம்பல. இறந்து விட்டாலும் கடவுள் தான் அப்படின்னு நம்பலாம். அந்த கேள்வி அவனுக்கு இடம் இல்லை. ஒரு பேச்சுக்கு உயிரோடு இருப்பவர்கள் தான் கடவுள் என்று அவர்கள் நம்பி கேட்டாலும் கூட, முட்டாள்தனமா ஒரு கேள்வியை கேட்டாலும் வச்சுக்குவோம், அவன் நம்புறதுக்கு அது முட்டாள்தனமான வாதம். கேள்வியை கேட்டாலும் கூட உடனே நாம சொல்லுவோம், பிஜே சொன்னது சொல்றேன், நாம சொல்லுவோம் நான் ஒரு கடவுள் தான்டா அப்படி நம்ம சொல்றது. கிறிஸ்தவன் வந்து நீங்க கடவுள் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன கடவுள் இல்லைன்னு அவன் சொன்னா நம்ம சொல்லுவோம், நான் உயிரோட இருக்கேன்ல, நான் சாவுற வரையில கடவுள் நீ நம்பு, நான் எப்ப செத்தனோ அதுக்கு பிறகு கடவுள் இல்லைன்னு சொல்லிக்க. அப்ப நான் சாவுற வரையில அவன் பார்த்துட்டு இருக்கணும், நான் செத்த பிறகு இவர் கடவுள் இல்ல. அதுக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு ஆளை பிடிச்சி நீ கடவுள்னு சொல்லணும். அவன் சாவுற வரையில அவனை கடவுள் அவன் நம்பணும். இப்படி நாம பதில் சொல்லிடுவோம்னு சொல்லி பிஜே சொன்னார். இப்படி நான் பதில் சொல்லிடுவோனே கவனமா கேட்க. நீங்க திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம், இதுக்கு நீங்க உங்கள்ட்ட இருந்து பதில் வரல, பதில் வராதனால கவனமா திருப்பி சொல்றோம், கவனமா கேளுங்க. அவன் திருப்பி நம்ம இப்படி சொன்ன உடனே இது வந்து பெரிய தப்பு இல்லையா, தன்னை ஒரு கடவுள்னு ஒரு முஸ்லீம் சொல்லலாமான்னு சொல்லி ஒமையஃபால் மின்ஹும் இன்னி இலாஹும் மின் துனிஹி ஃபதாலிக நஜ்ஸீஹி ஜஹன்னம் அப்படிங்கிற வசனத்தை எடுத்து வச்சீங்க. அதாவது யார் தன்னை ஒரு கடவுள் என்று ஒருவன் சொன்னானோ அவனுக்கு ஜஹன்னம் என்ற அந்த நரகம் கூலியாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்தை நீங்க எடுத்து வச்சீங்க. இந்த பதில நாம எதுக்கு இப்படி சொல்றோம்? நான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன கடவுள் நம்பிக்கிட்டு நான் சொல்ல வரல, சொல்லல. பிஜே சொல்ல சொன்னாரு நான் ஒரு கடவுள் தான்டா அப்படின்னு. ஏன் சொல்ல சொன்னாரு? தன்னை ஒரு கடவுளாக இயல்பிலேயே உண்மையாக அவன் நினைச்சு அவர் சொல்ல சொல்லல, வாயடைப்புக்காக சொல்ல சொன்னாரு. முட்டாள்தனமா கேட்கறான், நான் எல்லாம் ஒரு கடவுளாடா, நான் செத்து போவேன், இதெல்லாம் காரணம் இல்லடான்ட்டு அவரை வாயடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதில் இப்படி சொல்ல சொன்னார். உடனே நீங்க சொல்லுவீங்க இது உங்களுடைய சொந்த யூகம்ங்க. இல்ல, குர்ஆன் அதுக்கு ஆதாரம் இருக்குது. அல்லாஹ் தஆலா இதுக்கு அனுமதிக்கிறான், இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன செய்யறான், அனுமதிக்கிறான். அல்லாஹ் சொல்றான் குல் இன் கான லிர்ரஹ்மானி வலதுன் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா கவனிங்க. இல்ல கவனிக்காம இருந்தீங்கன்னா திருப்பி இதை சொல்லணும், இதுலயே வண்டி ஓடிட்டு இருக்கோம். இப்போ நீங்களும் இதை சொல்ல, அதுக்கு பதில் சொல்ல, இது பதில் சொல்லாமீங்க. நான் என்னென்ன பதில் சொல்றோம், என்ன கேட்கறாங்கிறத உஷாரா கவனிங்க. இது
சொல்ல புரியல உங்களுக்கு? அது சொல்றேன். அதாவது குல் இன் கான ரஹ்மானி வலதுன் கான அவ்வலுல் ஆபிதி. அதாவது ரஹ்மானுக்கு கடவுள் ரஹ்மானுக்கு குழந்தை இருக்குமானால், மகன் இருக்குமானால் முதலில் அந்த மகனை நான் தான் வணங்குவேன் என்று நபியே நீ சொல்லும் அப்படிங்கிறாங்க. குல் இன் கான ரஹ்மானி வலதுன் கான அவ்வலுல் ஆபிதி. ரஹ்மானுக்கு ஒரு மகன் இருக்குமானால், ஒரு குழந்தை இருக்குமானால் அந்த குழந்தையை முதலில் நான் தான் வணங்குவேன் என்று நபியே நீர் சொல்லும் அப்படிங்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வை இப்படி நம்பிக்கிட்டு சொல்றானா, இவனு சொல்ற இந்த வாயத்துக்கு மூஞ்சில அடிக்கிற மாதிரி பதில் சொல்றானா? அல்லாஹ்வே சொல்றான் நம்பி எழுதி வளம் உள்ளதுங்கிறான். மத்தக சாஹிபத்தும் வலா வலதா, அவன் பிறதில்லை பெறப்படுறதில்லை, அவனுக்கு மறை மக்கள் கிடையாதுன்னு பல இடங்களில் சொல்லியிருக்கான். பல வசனங்கள் இருக்கு. இருந்தாலும் ரஹ்மானுக்கு குழந்தை இருக்குமானால் அந்த குழந்தையை நான் வணங்குறேன் என்று முதலில் நான் வணங்குகிறேன் என்று நபி சொல்லுங்கிறானா? ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு வரவங்க வாயில் அடிக்கிற மாதிரி பேசணும். அதுபோல நம்ம சொல்றோம், உயிரோட இருக்கிறவன் கடவுள் நீ சொன்னா, கிறிஸ்தவங்கள்ட்ட சொல்லுவோம், உயிரோட இருக்கிறவன்னா கடவுள் நீ சொன்னு சொன்னா நான் உயிரோட தாண்டா இருக்கேன் என்ன கடவுள்னு சொல்லு. நான் சாவுற வரையில என்ன கடவுள்னு சொல்லணும். நான் செத்த பிறகு இவரையும் கடவுள், நம்ம எல்லாத்தையும் கடவுள்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் செத்த பிறகு உயிரோட யார் இருக்கான்னு பார்க்கணும். இப்படி அவனுடைய முட்டாள்தனத்தை இடித்து காட்டுவதற்காகத்தான் இந்த பதில சொல்றமே ஒழிய நம்ம கடவுள் நம்பிக்கிட்டு சொல்லல. ஒண்ணு, இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே அல்ல, சாதாரண பிரச்சனைங்க, சாதாரணவாதம். இந்த சாதாரண பிரச்சனைய நீங்க இவ்வளவு கவனமா கேட்டுருக்கீங்க, அது கூட நாங்க பதில் சொல்லாம விடல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு முக்கியமான பல கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் எந்த பதிலையும் காணும், எந்த பதிலையும் காணும். எத்தனையோ கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இந்த வசனத்தை எடுத்து வச்சார் பிஜே. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நபிகள் நாயம், அதாவது இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற இல்லை, எல்லா ரசூல்மார்களும் சென்று விட்டார்கள் அப்படிங்கிற இந்த வசனத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் செல்வார்கள் என்பதுதான் விளங்க முடியும். அப்படிதான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் விளங்கினார்கள். எப்படி? இனிமேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் ஆவார்கள். இந்த வசனம் இறங்குச்சுல, ஒமா முஹம்மது இல்லா ரசூல். இந்த வசனம் இறங்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ரசூல் எல்லா ரசூல்மார்களும் இறந்து விட்டார்கள், அதுபோல இனிமேல் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணம் ஆவார்கள் என்பதை புரிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமான பிறகு இந்த வசனத்தை எடுத்து வச்சாங்க அப்படின்னு பிஜே சொன்னார். உடனே நீங்க அய்யூப் சாப் கேட்டாரு. அய்யூப் சாப் கேட்டாங்க. அய்யூப் சாப் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் இனிமேல் இறந்து போவார்கள். எப்படி? அபூபக்கர் சித்திக் அவர்கள் இனிமேல் இறந்து போவார்கள் என்பதை புரிந்துதான் சொன்னாங்கிறது உங்களுடைய கருத்து சொன்னாங்க. எப்படி சொன்னீங்க? உங்களுடைய கருத்து அப்படின்னீங்க. அப்படின்னா இது எங்களுடைய கருத்துன்னு வச்சுக்கோ. நல்ல கவனிங்க, இது எங்களுடைய கருத்து. வேற இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது? ரெண்டு அர்த்தம் தான் வைக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த வசனத்துக்கு ரெண்டு அர்த்தத்தை வேற வைக்க முடியாது. ஒண்ணு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமேல் மரணம் ஆவார்கள் என்று அர்த்தம் வைக்கணும். அப்படி இல்ல ஹலத் மரணம் ஆயிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த வசனம் இறங்குச்சுன்னு வைக்கணும். இனிமேல் மரணம் ஆவான்னு வைக்கணும். இறங்குனதை நீங்க கவனிக்கணும். அபூபக்கர் மூத்தான பிறகு சொல்லிட்டு இருந்தாங்களா? அதல்ல, இந்த வசனம் இறங்குச்சு இல்ல, இறங்கும் பொழுது ரெண்டு அர்த்தம் தான் வைக்க முடியும். ஒண்ணு, இனிமேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் ஆவார்கள் அப்படி வைங்க. அப்படி இல்ல ஹலத் ரசூல்லா மூத்த ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சீங்கன்னு சொன்னா இந்த வசனம் யாருக்கு இறங்குச்சு? அப்ப இந்த வசனம் வேற யாருக்கோ இறங்குச்சுங்கிற மாதிரி கருதுறீங்களா நீங்க? சொல்ற புரியுதுல உங்களுக்கு? அய்யூப் சாப், நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அதுதான் சொல்ல வரேன், அப்படிதான் சொல்ல வரேன், புரியுறதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எதை வச்சீங்கன்னோ அது வேண்டியதா. ஆக இப்படிதான் வைக்க முடியும். ஒண்ணு, எப்படி வைக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமேல் மரணம் ஆவார்கள் தான் புரியணும். அபூபக்கர் சித்திக் புரிஞ்சிருக்கணும். அல்லது ஏற்கனவே மரணம் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்களா? அது தெளிவா சொல்லணும், விட்டுட்டு போக கூடாது. சும்மா விட்டுட்டு பின்னால சொல்லணும் அர்த்தம் இல்லாம போயிடும். நாங்களும் பின்னால அர்த்தம் இல்லாம பேச்சு. எந்த வாதங்களை நாங்க எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு அந்த வாதங்களை அடுத்து சொல்லிடணும். இதை பின்னால சொல்ல போறோம், இதை பின்னால சொல்ல போறோம்னு அர்த்தம் இல்லாம போயிடும். வாதப்படுறதுக்கு அர்த்தம் இல்ல. எப்ப பின்னால சொல்லணும்னா கியாமத் நாளையில பின்னாலதான், அர்த்தம் இல்லாம போயிடும். அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஃப்ஸஹுல் அரபு, உமர் அவங்க பேசும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஃப்ஸஹுல் அரபு, அகராதிக்கெல்லாம் மிகப்பெரிய அகராதி அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதை நாங்களும் சொல்றோம்.
ரொம்ப சந்தோஷம். அதை நீங்க ஏத்துக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய அகராதி, அதை மறுக்கல. மிகப்பெரிய அகராதி ரசூலுல்லாஹ். ஆகவே அப்படி மிகப்பெரிய அகராதியா இருக்கிறதுனால அஃப்ஸஹுல் அரபு, அரபிலேயே மிக கெட்டிக்காரர்களாக மிக தெளிவாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவஃபைத்து என்ற இந்த வார்த்தைக்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் என்று பயன்படுத்தி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாங்க உமர் அவங்க. தவஃபைத்துங்கிற வார்த்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் என்று பயன்படுத்தி இருக்காங்களான்னு கேட்டாங்க. அவங்க ஒரு பெரிய அஃப்ஸஹுல் அரபு என்ன, அவங்க வந்து அகராதிக்கெல்லாம் மகராதி என்றெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் அதுக்கு மேலேயே சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அளவுக்கு நம்மளது போதும். ஏன்னா இந்த அளவுக்கு இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து தவஃபைத்து 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 என்பது முழுமையாக கைப்பற்றுதல். எப்படி முழுமையாக கைப்பற்றுதல் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பது உமர் கேட்டாங்க. உடனே பிஜே என்ன சொன்னார்னு சொன்னா, பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹல் தவஃபைத ஸமன அப்படின்னு அந்த ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க. எதுக்கு எடுத்து வச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை முழுமையாக கைப்பற்றுதல் அப்படிங்கறத எடுத்து உடனே இதை சொன்ன உடனே என்ன சொன்னீங்க? இது வந்து ஃபஅல யுஃபஇலு தஃபீல், அப்படி தஃபீல்ங்கற வசனம் அப்படினீங்க. பிறகு பிஜே சுட்டி காட்டினார். எப்படி இது ஃபஅல யுஃபஇலு தஃபீல் அல்ல, தஃபஅல யதஃபஅலு தஃபஉல் வசனம் தான். தஃபஉல்ங்கற வசனம்ல இருந்து வந்ததுதான். தவஃபா யதவஃபா தவஃபி அப்படி உள்ளதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட கேள்வி யாரும் மறந்துட கூடாது. உமர் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கறது நினைவுல வச்சுக்கங்க. எல்லாம் உமர் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தவஃபைத்து என்ற இந்த வார்த்தை முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களான்னு கேட்டாங்க. அதுக்கு தான் இதை எடுத்து வச்சாங்க. இதை எடுத்து வச்ச உடனே இது வந்து தஃபீல் ஃபஅல யுஃபஇலு தஃபீல்ல உள்ளது நீங்க அது இல்லை, ஆதாரப்பூர்வ நிரூபிச்சு ஏத்துக்கிடவும் செஞ்சீங்க. இது ஃபஅல யுஃபஇலு தஃபீல்ல உள்ளதல்ல, தஃபஅல யதஃபஅலு தஃபஉலன் அதுல உள்ளதுதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு, இது நாங்கள் வசனை அந்த சர்ஃப் என்ற அந்த வசன் முறையை தான் நாங்க ஏத்துக்கிட்டோம், இந்த வார்த்தையை ஏத்துக்கல. நீங்க வினோதமா இருக்கு. கேட்ட கேள்வி நீங்களாகும். நீங்க தான் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு நீங்க கேட்டீங்க. ரசூலுல்லாஹ் பயன்படுத்திருக்காங்கன்னு காட்டியாச்சு. அப்ப உடனே என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட படாம தெளிவா ஏத்துக்கணும். இதுல என்ன கௌரவ குறைச்சல் வேண்டி கிடக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கேட்டீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எடுத்துப்படாச்சு, தப்புதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரைட், அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ஏத்துக்க வேண்டியதானே. பின்னையே அந்த கேள்வி எழுந்துச்சு, அல்லது இந்த கேள்வி கேட்டு தப்புன்னு சொல்லுங்க. எஞ்சி நாங்க உமர் கேட்டாங்களா இல்லையா? அந்த கேள்வி தப்புன்னு சொல்லணும். நாங்க அப்படி கேட்டுக்க கூடாது, ரொம்ப தப்பா தான் கேட்டோம், அந்த கேள்வி இல்லைன்னு சொல்லுங்க. கேட்டது சரிதானா? என்ன ஹதீஸ் நான் சொல்றேன், புரியுதுல்ல உங்களுக்கு? அவன் கேட்டது சரிதானா அப்படின்னு நீங்க கேட்டது சரிதான்னு சொன்னா இந்த ஹதீஸ் எடுத்து வந்து ஏத்துக்கணும். வச்ச பிறகு இதை நான் வசல்ல தான் எடுத்துக்கிட்டோம், அர்த்தத்துல எடுத்துக்கலாம் கூடாது. அடுத்த அதே அர்த்தம் சொல்லியாச்சு இல்ல? ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, ஹல் தவஃபைத ஸமன முழுமையான அதற்குரிய கிரயத்தை எடுத்துக்கொண்டாயான்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகராதிக்கெல்லாம் மிகப்பெரிய அகராதி, அஃப்ஸஹுல் அரப், பலாகத் ஃபஸீஹத்தை மிக தெளிவாக பேசக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் முழுமையா நம்பிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்காங்க, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன வேலை வைக்க போறீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன விளக்கம் தர போறீங்க? சும்மா சொல்ல கூடாது, எல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். என்ன எது தேவையில்லையோ சாதாரண பிரச்சனை எல்லாம் கேக்குறீங்க, அதை கூட நாங்க விட்டு போல. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதிலோட விடாம சொல்லிட்டு போறோம். அதனால நாங்க எந்த கேள்வி முக்கியமான கேள்வி எடுத்து வச்சிருக்கோம், அதெல்லாம் பிறகு எல்லாம் சொல்லிட்டு போக கூடாது. எப்பவுமே சொல்லணும் என்னென்ன கேள்வி எடுத்து வச்சு அதை ஒண்ணு நீங்க சொல்லிட்டு வரணும். அடுத்து ஒண்ணு சொன்னீங்க, வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா. இது இல்லையோ? சரி, பலம்மா தவஃபைத்தன் ரைட் மாதும் ரைட், இதான் பலம்மா தவஃபைத்தனி குன்டாந்த ரகீப். பலம்மா தவஃபைத்தனிங்கிற வசனத்தை அவங்க எடுத்து சொன்னாங்க. நேத்து பேசும்பொழுது கேசட் போட்டு காட்டுக்குங்க. பலம்மா தவஃபைத்தனி என்ற வசனத்தில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமாகவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அய்யூப் சாஹிப் நேத்து. எப்படி நல்ல கவனிக்கணும். பலம்மா தவஃபைத்தனி என்ற இந்த வசனத்தில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமாகவில்லை என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னாங்க. இது விசித்திரமா இருக்கு, அபத்தம், ரொம்ப அபத்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க வைக்கக்கூடிய ஆதாரங்களை குர்ஆன்ல எந்த வசனத்தின் மூலமா நீங்க சொல்லுங்க, அதான் முறை. நான் ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டு இதுல இருந்துதான் நீங்க ஆதாரம் நிரூபிக்கணும்னு சொன்னா ஒரு பேச்சு நிக்காதுங்க. எந்த வசனம் என்ன செய்யாது, நிக்காது. நான் சொல்றேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணம் ஆயிட்டாங்க நீங்க சொல்றீங்களா? தப்பத் யதா அபீ லஹப். இது மூணாவது சப்ஜெக்ட்ல அப்ப மாத்துங்க. இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, இதிலிருந்து தான்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமாகி விட்டார்கள் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா எவ்வளவு சிரிக்கிறாங்க எல்லாரும். சம்பந்தம் இல்லாம சொல்றான். யாசின் வல் குர்ஆன் லக்கும் இன்னக லமினல் முர்சலீன். இதில் இருந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், மரணமானார்கள் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இது என்ன பைத்தியக்காரத்தனம். உடனே சிரிச்சாராம். இந்த யாசின் வல் குர்ஆன் லக்கும் இதா சுல்சிலாக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமா, நல்ல கவனிக்க, நீங்க சொல்றேன் நல்ல கவனிச்சு சொல்லணும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமாகவில்லை என்பதற்கு குர்ஆன்ல எந்த வசனம் காட்டுக்கன்னு சொல்லணும். அதுபோல நாங்களும் அப்படித்தான் சொல்றோம். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் ஒரு வசனம் சொல்லிட்டு என்ன செய்வோம், இதுல இருந்தா நீங்க காட்டணும், இதுல இருந்தா நீங்க காட்டணும், வாதகம் நிக்காது, அபத்தமா போயிடும். நம்ம முட்டாள்தனமான பழக்கமா போய் நம்மளே சிரிக்கும். என்னடா சம்பந்தம் இல்லாம போட்டு எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து இந்த வசனங்களை எல்லாம் நீங்க திருப்பி எடுத்து வைக்க கூடாதுன்னு பிஜே சொன்னார். எடுத்து வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு கட்டளை போடல. எந்த வசனத்துக்கு அழகா தெளிவா பதில் சொல்லி நீங்க சொல்றதுக்கு அணு அளவு கூட அதுல பாயிண்ட்ஸ் இல்ல. நீங்க எந்த வசனங்களை சொல்லிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு முரணாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள், இன்றும் உயிரோடு இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் என்று தெள்ள தெளிவாக வைத்தார் பி ஜெயலலிதா அவர்கள். எப்படிங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், இனிமேல் மரணமாவார்கள். இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது மரணமாகவில்லை என்பதற்கு நீங்க எந்த வசனங்களை வச்சீங்களோ அதுல இருந்து ஆதாரம் காட்டி உங்களுக்கு அணு அளவு கூட அதில் பாயிண்ட் இல்லை, உங்களுக்கு அணு அளவு கூட அதுல பாயிண்ட் இல்லைன்னு எடுத்து வச்ச பிறகும் திருப்பி நீங்க சொன்னீங்கன்னா என்ன சம்மதம் இல்லாம திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் உங்களை எது லேசா நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இதை வைக்காதீங்கிறோம். அப்படி வைக்கத்தான் செய்யும். சம்மதம் இல்லாம பேசணும் சொன்னா பேசுங்க, வேண்டுகோளுக்கு விடுத்தமை தவிர வைக்க கூடாது அப்படின்னு நாங்க என்ன செய்யல, உங்களை கட்டாயப்படுத்தல. சம்மதம் இல்லாம பேசிங்கன்னா உங்களுக்கு என்னடா சம்மதம் இல்லாம பேசுறாங்களே என்று மக்கள் எரிச்சப்படுறோம், என்னடா சும்மா சும்மா இதே போட்டு சொல்லிட்டு இருக்காங்கன்னு பெயரக்கூடாது, எல்லாரும் உட்கார்ந்து உண்மையை புரியணும் அப்படிங்கிற காரணம் எடுத்து வச்சா அவ்வளவுதான். அடுத்து நீங்க சொல்லப்பா. எதிர்த்தரப்பினர்கள் அவர்கள் ஒரு சில வசனங்களை வைத்து சில கேள்விகள் ஆரம்பத்திலே கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கு நமது தரப்பில் இருந்து மிக தெளிவாகவே பதில் சொல்லப்பட்டு விட்டது. அப்படி சொல்லி இருந்தும் கூட அடுத்த அமர்வு அவர்களுக்கு வரும் பொழுது இதற்கு இவர்கள் பதில் சொல்லவில்லை, இதற்கு நீங்கள் சரியாக எங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அவர்கள் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களை எங்கேயும் பேசிக்கொள்ளாமல் சரியாக கவனமாக கேட்கும்படி நாம் வேண்டுகோள் முதலில் எடுத்துக்கொண்டு இவர்கள் எதற்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னார்களோ அதற்கும் மீண்டும் ஒரு முறை இப்பொழுது உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம். அவர்கள் கேட்டார்கள், வமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யாக்குலூன தாம வமா கானூ ஹாரிதீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், எந்த ஒரு உடம்பையும் உணவை உண்ணக்கூடியதாக இல்லாமல் ஆக்கவில்லை. எந்த உடம்பா இருந்தாலும் என்ன செய்யும், சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். இதுதான் இறைவன் நியமித்த ஒரு நியதி. இந்த அடிப்படையில் தான் எல்லாரும் இருக்க வேண்டும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிடாமல் எப்படி இருப்பார்கள்? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த நியதிக்கு மாற்றமாக அல்லாஹ் வைக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது நாம் அவர்களுக்கு பதிலாக ஒன்றை சொன்னோம். அவுக்கல்லதி மர்ர அலா கரியத்தின் என்று வரக்கூடிய 259 வசனம் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வசனத்தை நாம் எடுத்து சொல்லி அங்கே சொன்னோம், வமாதஹுல்லாஹு மீதாம். இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 100 வருட காலங்கள் மயக்கமற்ற நிலையிலே போட்டு வைத்தான். அவருக்கு பக்கத்திலே உணவும் இருந்தது, சாப்பாடும் இருந்தது. உள்ளூர் இலா தாமிக்க வ ஷராபிக்க லம் யதசன்னா. அவன் அல்லாஹ் தஆலா 100 வருடங்களுக்கு பிறகு அவரை உயிர்ப்பித்து, உன்னுடைய இந்த சாப்பாடை பாரு, உன்னுடைய இந்த உணவை தண்ணீரையும் பாரு, கெட்டு போயிருக்குதா, நீ வைத்தது அப்படியே இருக்கிறாய், உன்னை 100 வருட காலங்கள் நான் இந்த நிலையிலே ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன வசனத்தை எடுத்து காட்டி, எப்படி நீங்கள் சொன்னீர்களோ உணவு அருந்தாமல் யாரும் இருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய நியதி, தினமும் என்ன செய்ய சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. இதுக்கு மாற்றமாக கூட அல்லாஹ் நாடினால் இருக்க முடியும் என்பதற்கு இந்த வசனத்தை எடுத்து காட்டணும். இது கதைக்காணி நம்ம சொல்லல, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் இப்படிலாம் நடந்தாங்கன்னு ஒரு கதைக்கு எடுத்து சொல்லல. நீங்கள் சொன்ன இந்த வசனத்துக்கு பதிலாகத்தான் நம்ம சொன்னோம்.
நீங்க அப்புறம் திரும்ப இந்த இதை சொன்னதுக்கு பிறகு கூட இதுக்கு பதில் என்ன அர்த்தம்? இயற்கைக்கு மாற்றமாக நடக்காதுன்னு நீங்க எடுத்து வைத்த வாதத்துக்கு தான் 100 வருட காலங்கள் எப்படி சாப்பிடாம இருந்தார். அல்லாஹ் நாடினான் தான் அப்படியும் முடியும், இயற்கைக்கு மாற்றமாகவும் நடக்க முடியும் என்பதற்கு இந்த வசனத்தை எடுத்து காட்டணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ ஒன்னையும் நம்ம எடுத்து காட்டணும். புகாரி முஸ்லிம் இடம்பெறக்கூடிய சௌமுல் விசால், தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோற்று கொண்டு இருந்தார்கள். இப்ப இயற்கையா இருக்கணும்னு சொன்னா பகல்லையும் இரவுலையும் சாப்பிடாம இருக்க முடியாது. 10 நாள் சாப்பிடாம இருந்தாங்கன்னா எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா இந்த உணவு இல்லாமல் வேறு வழியில கொடுக்க முடியும் என்பதற்கும் ஒரு ஹதீஸை, புகாரி முஸ்லிம் உள்ள ஒரு ஹதீஸை நாம் எடுத்து காட்டினோம். இப்படி பல ஹதீஸ்களையும் ஆயத்துகளையும் எடுத்து காட்டியதற்கு பிறகும் கூட பதில் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவர்கள் கேட்டார்களா அல்லது வேண்டுமென்றே பதில் தெரியாதற்காக வேண்டி நீங்கள் சொல்லவில்லை என்று சொல்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. அதை போன்று அடுத்ததாக இன்னொரு ஒரு கேள்வி, மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் வ உம்முஹு சித்தீகா கானா யஅகுலானி தாம். இதுல ஒரு கேள்வியை கேட்டார்கள். இதுல கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இதற்கு முன்னால் உள்ள ரசூல்மார்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்பதற்கு பதில் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்ம நிரூபித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி மாறி வந்தாங்க. உம்முஹு சித்தீகாவுலையும் பதில் சொல்லிட்டோம். கடைசியில இந்த வசனத்துல மீதி இருக்கிறது என்னன்னா கானா யஅகுலான், அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கு? மாலியாக இதை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இறந்த கால வினை சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தாயாரும் முன்னுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப சாப்பிடவில்லை, சாப்பிட மாட்டார்கள், முடியாது என்பதற்காக கானா யஅகுலானி தாம்ங்கிறத எடுத்து வச்சாங்க. இந்த வாதம் விசித்திரமானது. நிறைய வாதத்தை எடுத்து பார்த்தா இது எல்லாம் நமக்கு சிந்திக்க முடியாத மாதிரி, என்ன இப்படிலாம் வாதங்கள்லாம் எடுத்து வைக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், இறந்த காலத்துல ஒண்ணு சொன்னா வருங்காலத்துல அது நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் எல்லாம் நேற்று இந்த அமர்வுக்கு கலந்து கொண்டீர்கள், இது இறந்த கால வினை சொல் தானே. அப்ப இன்னைக்கு வர மாட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நேற்று நீங்கள் இந்த அமர்விலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள் சொன்னா இறந்த கால வினை சொல் தான். இதுக்கு என்ன அர்த்தம் செய்யறாங்க தெரியுமா? இவங்க அடிப்படையில நாளைக்கு நீங்கள் கலந்து கொள்ள மாட்டீர்கள், கானா யஅகுலானி தாமண்டா, இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரும் சாப்பிட்டார்கள், இனிமே சாப்பிட மாட்டார்களாம். அப்பண்டா இங்க கலந்து கொள்வார்கள்னா அடுத்த நாளைக்கு கலந்து கொள்ள அர்த்தம் வருமா? இறந்த கால வினை சொல் என்று சொன்னால் அந்த கலந்த காலத்துல செஞ்சாங்கன்னு அர்த்தம் வருமே தவிர அடுத்த நாள் வருண்டு அடுத்த நாள் முடியாது அல்லது இதாண்டு வரவே செய்யாது. இது ரொம்ப சர்வசாதாரணமா இதையெல்லாம் பெரிய ஒரு வாதமா எடுத்து வைக்கிறாங்க. இப்படி வந்தா என்னென்ன மாதிரி விளைவு வரும் தெரியுமா? அதுக்கு சில வசனங்களை ஒரு உதாரணத்துக்கு நிறைய இருக்குது, 1-2 சொல்றேன். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுல 34வது வசனம் 2:34 அல்லாஹ் சொல்றான், வ இது குல்நாலில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் வ சஜது வ இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். நாம் வானவர்களுக்கு மலாயிகமாவை சொன்னோம், இந்த ஆதமுக்கு நீ சஜிதா செய், எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. ஆனா இப்லீஸ் மட்டும் அபா வஸ்தக்பர மறுத்தான். அப்புறம் என்ன பெருமை அடிச்சுக்கிட்டான், வ கான மினல் காஃபிரீன், அவன் காஃபிரா ஆயிட்டான். எப்போ? அன்னைக்கு ஆயிட்டான், இப்போ காஃபிர் இல்ல, முஸ்லிமா. முன்னாள் காலத்துல இருந்த இந்த காலத்துல இல்லன்னு சொன்னா இப்லீஸ முஸ்லிம்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியுமா? கான மினல் காஃபிர், அன்றுதான் என்ன செஞ்சான், காஃபிரா இருந்தா, இந்த வசனத்துல இருந்து இப்ப முஸ்லிமா இருக்கிறான்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன விளைவு வரும்னு பாருங்க. ஒரு இதை சொல்லும் பொழுது இன்னொரு வசனங்களுக்கு எல்லாம் எப்படி எல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது சிந்திச்சு கொஞ்சம் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான், வகாலு கூனு ஹூதம் வ நஸாரா, இந்த வேதம் கொடுக்கப்பட சொல்றாங்க, நீங்க நசாராக்களாகவும் யூதர்களாகவும் மாறிவிடுங்க, தஹ்தது, நீங்க நேர் வழி பெறுவீர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், குல் பல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இந்த இப்ராஹிம் மிக தெளிவான சிறந்த ஒரு மார்க்கத்துல இருந்தாரு, வ கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்காக அன்று இருந்ததில்லை. அப்ப இல்ல கானன் தான் வருது, மாலியா இறந்த காலவினை சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் முஷ்ரிக் இல்லாம இருந்தாங்க, இப்ப முஷ்ரிக்கா போயிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படித்தானே அர்த்தம். உங்களுடைய இதுல கானா யஅகுலானி தாமண்டா என்ன அர்த்தம்? அன்று சாப்பிடல, இப்போ சாப்பிட மாட்டாங்க, அன்றுதான் சாப்பிட்டாங்க, இப்ப சாப்பிட மாட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு அப்படி செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது 2:135 அந்த வசனம். 4:94 இந்த மாயிதா எடுத்து வைக்கிறாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வரக்கூடிய, அதுலயே ஒரு அல்லாஹ் தஆலா சொல்றாமா, இன்னல்லாஹ் கான பிமா தஅமலூன கபீரா, அல்லாஹ் தஆலா நீங்க செய்யறதையெல்லாம் அறிந்திருக்கிறான். இறந்த கால வினை சொல். அப்பதான் அறிஞ்சா இப்ப அல்லாஹ் அறிய மாட்டான் அப்படின்னு அர்த்தம் வருமா?
இதெல்லாம் விசித்திரமான வாதம். நல்ல நல்ல வாதங்களை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து வச்சா இந்த கொண்டு வந்திருக்க கிதாபுகளை நாங்க பரட்டுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இவ்வளவு இதை கொண்டு வந்திருக்கிறோம், திரும்பவும் அந்த இதையே திரும்ப சுத்தி சுத்தி தான் வர்றாங்களே தவிர புதுசா ஏதாவது சொன்னா வர கிதாபுல ஏதாவது எடுத்து நாங்க பாக்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஒரே சொன்னதையே நீங்க சொன்னாம புதிய வாதங்களை, புதிய இது கருத்துக்களை, அதே மாதிரி ஆயத்துக்களை சொல்லுங்க. ஆனா நம்ம இதையெல்லாம் எடுத்து வைக்க கூடாதுன்னு, இந்த வசனத்தை நீங்க எடுத்து வைக்காதீங்க அப்படி இதெல்லாம் இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. எதுக்கு நம்ம சொன்னோம்? இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லாதியே, திரும்ப திரும்ப சொன்னா அதையே சொல்லிக்கிட்டே இருந்தா வாதம் கேட்கவும் நல்லா இருக்குமா? புதுசா சொன்னாதான் நாங்க ஏதாவது எடுத்து பாக்குறது, எடுத்து சொல்றதுக்கு வசதியா இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் இல்ல, நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்த ஒரு ஆதாரத்துக்கான சொல்லாட்டாலும் இன்னும் ஒரு விளங்குறதுக்காக இன்னொரு வாதத்தை எடுத்து வைக்கிறோம். அல்லாஹ் அப்படி நடந்தாங்கன்னு சொன்னா அது அப்படியே இருக்குன்னு அவசியம்லாம் இல்ல, இல்லாமலேயும் அல்லாஹ் சொல்லத்தான் செய்யறான். உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒரு வசனம் சொல்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நீர் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் உம்முடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உனக்கு கடமையாக்கி இருக்கிறான். யாரை பார்த்து அல்லாஹ் கலா ரப்புக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தா சொல்றான். அப்ப இந்த இடத்துல முதல் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா? இது முடியும், அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். அடுத்த வபில் வாலிதைனி இஹ்சானா என்ன சொல்றா? உன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும், நல்ல முறையில் நடக்கணும். முடியுமா? ரசூலுல்லாஹ்ல இருந்தாங்களா? இந்த வசனம் இறங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயும் தந்தையும் உயிருடன் இருந்தாங்களா? இல்லையே. இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றா மக்களுக்கு படிப்பணிக்கான்னு சொல்லலாம். ஒரு இது சொன்னா அது அப்படியே அங்க பூரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வசனத்துல அதே மாதிரி இம்மா எவ்வளவு இந்த கல் கிபர இந்த கங்கிற உன்னிடத்துல அந்த பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டால் அவ் கிலாஹுமா பலா தகுல்லஹுமா உஃபின், அவன் சீந்தோட சொல்லிறாருன்னா அவன் இருந்தாங்களா? சீன் சொல்ல முடியுமா? காணா ஏப்புல சொல்றாங்கல்ல, அப்படிதான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னா எல்லா நிலமும் அப்படியே இருக்குன்னு அவசியம் இல்லை, இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுங்கிறதுக்கான இந்த உதாரணம், இந்த மாதிரி நிறைய வசனங்கள்ல நம்ம உதாரணமா காட்டலாம். அதனால காணா ஏக்குலானி தாமங்கிறதுக்கு இவங்க இப்ப அன்று சாப்பிட்டாங்கன்னா இப்ப சாப்பிடல அப்படின்ட்டு நீங்க சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அர்த்தம் செய்ய முடியாது. அதை நீங்க ஆதாரமா எடுத்து வைக்க கூடாது. ஏன்டா இதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஆதாரமா நீங்க எடுத்து வைக்கணும்னு சொன்னா நாங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க இதை இந்த வசனத்தை எடுத்து வைக்கணும். அதான் கருத்து. நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்டா, நாங்க இதுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம் இந்த வசனத்துக்கு, அதுக்கு நீங்க ஒரு வாதத்தை எடுத்து நீங்க சொன்ன வாதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை எடுத்து வைக்கணும். எதுவுமே சொல்லாம இதே வசனத்தை திரும்ப திரும்ப எடுத்து வச்சா என்ன அர்த்தம்? நாங்க தான் பதில் சொல்லி இருக்கிறோம், சரியான பதில் சொல்லி இருக்கிறோம்ல, அந்த பதிலுக்கு பதில் சொல்லாமல் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வைக்க கூடாது. இவ்வளவு வசனங்களையும் சொல்லி இருக்கோம். காணா யாக்குலானி தாமங்கிறதுக்கு அவங்க கடந்த காலத்துல இறந்த காலத்துல சாப்பிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இப்ப சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இந்த வசனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம், 2-3 வசனங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் உதாரணங்களும் சொல்லி காட்டுறோம். அத்தனைக்கு சரியான பதில் சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்து வைக்கணும். இல்லட்டா இந்த வசனத்தை ஆதாரமா கொண்டு வரக்கூடாது. அடுத்ததா இன்னொரு வசனம் எடுத்து வச்சாங்க. வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷையன் வஹும் யக்லுகூன் அம்வாத்துன் கைர அஹ்யாயின் வமா யஷூருன அய்யான யுபாசூன். இந்த வசனத்தை அவங்க எடுத்து வச்சு சொன்னாங்க, யார நீங்கள் அழைக்கிறீர்களோ அவங்க எல்லாம் என்ன? இறந்து போனவர்கள். அம்வாத் கைர அஹ்யா. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கள் எல்லாம் வணங்குனாங்க, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. அப்போ நம்ம சில கேள்விகளை கேட்டோம். இந்த உலகத்துல எத்தனை பேர் அழைக்கிறாங்க போறாங்க, அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சில கேள்விகளையும் கேட்டோம். அப்புறம் அதுக்கு பின்னால 2-3 ஆயத்துக்களையும் எடுத்து வச்சோம். சில ஆதாரங்களை எடுத்து வச்சு இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஜஅலுல் மலாயிகத்தல்லதீன இபாதுர் ரஹ்மானி இனாசா. இந்த வசனத்தை எடுத்து காட்டி மலாயித்துமார்களை எல்லாம் அவங்க வணங்குனாங்களே, அவங்களும் இறந்து போயிட்டாங்களா? பதில் சொல்லுங்கன்னு நம்ம கேட்டோம். அதே மாதிரி ஷைத்தானை அவர்கள் வணங்கினாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருந்தோம். அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சோம். அதே மாதிரி ஃபிரௌன அவன் வாழுகின்ற காலத்துல ஃபிரௌன் தன்னை கடவுள்னு சொன்னா மக்கள் எல்லாம் கடவுளா நினைச்சாங்க, அவன் அம்வாத்தா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம கைர அஹ்யா அஹ்யா அதுலதான் பாயிண்ட் இருக்குது. அவங்க இறந்து போகணும். அம்வாத்துங்க நம்ம என்ன சொன்னோம்? அம்வாத்துக்கு என்ன இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சை வர்றதுனால அம்வாத்துக்கு 3 காலத்தை நம்ம அர்த்தம் செய்யலாம்.
இறந்து போனவர்கள் அல்லது இறந்து போகக்கூடியவர்னு அர்த்தம் செஞ்சா தான் இதுக்கெல்லாம் சரியா வரும் சொல்லும் பொழுது இல்லை, அப்படி செய்யக்கூடாது. கைராஹியாங்கன்னு இருக்கு, உயிரோடு இல்லை, அதனால இதுக்கு அம்மாத்துங்கிறதுக்கு மௌத்துன்னா அர்த்தம் செய்யணும்னு சொன்னாங்க. அப்படியே செய்யுங்க, செஞ்சாலும் இந்த கேள்வி இருக்கதானே செய்யும். மாணவர்கள் மலாயத்துமார்கள் வணங்குனாங்களா, அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா, மௌத்தா இல்லையா, ஹயாத்தோட இருக்கிறாங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி ஷைத்தான் உயிரோட இருக்கானா, செத்து போயிட்டானா? ஃபிரௌன் அழைத்தான் அந்த காலத்துல இருக்கும் பொழுது அவங்க அழைக்கப்படுற நேரத்தில் செத்து போயிட்டாங்களா இல்லையா, அதுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி வைக்கிறோம், அல்லதீன எதுவும் மிந்தூன் இல்லா, அல்லாஹ்வை விடுத்து மற்றவங்க எல்லாம் அழைக்கிறாங்கல்ல, அதுல யாருக்கு அடங்குவா? அஸ்னாம், சிலைகளும் அடங்குமா இல்லையா? சிலைகளை வணங்குனாங்கன்னு வசனம் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த சிலைகள்லாம் செத்து போனோம்னு சொல்லுவீங்களா, மூத்துன்னு சொல்லுவீங்க, உயிரா இருந்துச்சதுக்கு கைராகியான்னு மூத்து, ஒரு இல மூத்து வரும், ஒரு இல மூத்து இல்லாம இப்படி எல்லாம் பல கலந்துதான் வரும். அதனால தான் இந்த வசனத்துக்கு நம்ம சொன்ன மூத்துங்கிறதுக்கு இது 3 செத்தவர்கள் அல்லது சாகக்கூடியவர்னு பொருள் சொல்லணும்னு சொன்னோம். அப்படியே செத்தவங்க தான் வச்சீங்கன்னு நீங்க சொன்னா, இந்த வஜாலுல் மலாயிகத்தல்லதீன இபாதுர் ரஹ்மான் இனாசான்னு நம்ம சொன்னோம்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஷைத்தான் வணங்குனாங்கன்னு சொன்னோமே, அதுக்கும் பதில் சொல்லுங்க. ஃபிரௌன் இது விஷயத்துக்கு என்ன செய்யுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. இந்த பதில் சொல்லாம இந்த வசனத்தை நீங்க எடுத்து வைக்க கூடாது. எதை எடுத்து வச்சா நம்ம எதெல்லாம் இருக்குமோ அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்த இதை நீங்க தொடரணும். லா ஷரீக லஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆத்மீகமான இறையச்சத்தின் ஒரு சூழ்நிலையில் நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். கால அல்லாஹு கால ரசூல், அல்லாஹுடையும் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் திருவசனங்கள் கேட்பதற்காகவும் அறிவதற்காகவும் ருஹானியான ஒரு மாஹௌலில் நாம் இங்கு உட்கார்ந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சிரிக்க வைப்பது, பரிகாசமும் கேலியும் செய்வது எங்களுடைய நிபந்தனைக்கு மாறுபட்ட ஒன்றாகும். நேற்று பல தடவை மதிப்பிற்குரிய பிஜேஸ் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், நாங்கள் நிபந்தனை மீறிக்கொண்டே இருக்கின்றோம் என்று. ஆனால் நேற்றும் இன்றும் உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சி வசப்பட வைத்து சில இஸ்திஸா, சில கேலிகள், சில சிரிப்புகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நமக்கிடையில் உள்ள இந்த அன்பையும் நேசத்தையும் முன்வைத்து ஆத்மீகமான இந்த அட்மாஸ்பியரை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். சில விஷயங்கள் நாங்கள் அப்புறம் சொல்லுவோம் என்று சொன்னது, அது ஒரு பரிகாசமாக எடுத்து இன்னைக்கு 50 நாள் வரை அப்புறமா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள். 5-6 நாட்கள் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றோம். ஏதாவது விஷயம் நாங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அப்போது சொல்லவே தவிர, நேற்று தானே முடிப்பு ஆரம்பம் பண்ணியிருக்கின்றோம், இன்றும் பேசலாம், நாளையும் பேசலாம் இந்த விஷயத்தை பற்றி. ஆகவே ஒரு விஷயத்தை பற்றி அப்புறம் பேசலாம் என்று சொன்னதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்.
நிச்சயமா அந்த காரணம் வைத்தான் நாங்கள் சொல்றோம். உதாரணமாக நேற்று நாங்கள் சொன்னோம், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் வானத்தில் சென்ற பொழுது எந்த நிலைமையில் ஏனைய நபிமார்களை பார்த்தார்களோ அதே நிலைமையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களை பார்த்தார்கள் அல்லவா? அந்த நபிமார்களை எந்த தோற்றத்தில் பார்த்தார்கள் அந்த தோற்றத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்திருக்கிறார்கள். தனிப்பட்ட இந்த உடலுடன், இந்த ஜிஸ்முடன், ஜஸதுடன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தா சொல்லப்படவில்லை. இதை நாங்கள் எடுத்து வைத்த போது அப்புறம் பேசுவோம் என்று சொன்னீர்கள், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அது நாங்கள் சொல்லவில்லை, அப்புறம் கியாமத் நாள் பிறகு சொல்லவில்லை. ஏதாவது காரணம் இருக்கும், நிச்சயமா அந்த நேரம் வரும்போது பேசுவார்கள். நாங்கள் நேற்று வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யுக்லகூன அம்வாத்துன் கைரு அஹ்யாஇன் என்பதை பற்றி சொல்லியிருந்தோம். அதற்கு பெருமதிப்புள்ள சகோதரர்கள், மலக்குகளை இவர் வழங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சிலர் கூறியதாக குர்ஆனுக்கு ஆயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே மலக்குகளும் அம்வாத்துன் கைரு அஹ்யாஇன் பட்டவர்களா என்று கேட்டீர்கள். இது சற்று விளக்கமாக நான் நேற்று சொன்னோம், நாங்கள் அப்புறம் பேசுவோம் என்று. அது சற்று விளக்கமாக சொல்ல வேண்டியதன் காரணமாக அப்புறம் பேசுவோம் என்று சொல்லியிருந்தோம். அல்லாஹ் கூறுகின்றான், வஜஅலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாசன். அர் ரஹ்மானான அல்லாஹ்வின் இபாதுகள், அடியார்களான மலக்குகளை இவர் ஆக்கினார்கள் இனாசன், தேவிகளாக. இதற்கு பதில் அல்லாஹ் கூறுகின்றான், அஷ்ஹிது ஹல்கஹும், மலக்குகளுடைய படைப்பின் போது இவர் இருந்தார்களா? அல்லாஹு பெண்களாக படைத்தானா அல்லது ஆண்களாக படைத்தானா என்பதை பார்ப்பதற்கு மலக்களை படைக்கும் போது இவர் இருந்தார்களா? அல்லாஹ் கேட்கின்றான். சத்துக்தபு ஷஹாதத்துஹும், அவர்களுடைய இந்த ஷஹாதத், இந்த சாட்சி பதிவு செய்யப்படும். வயுஸ்அலூன், மறுமையில் கேள்வி கேட்கப்படுவார்கள் இதை பற்றி. வகாலு லவ் ஷாஅர் ரஹ்மானு மா அபத்னாஹும், அவர் கூறினார்கள், ரஹ்மானான இறைவன் நாடினால் நாங்கள் அவர்களை வணங்கி இருக்க மாட்டோம் என்று. இதை வைத்துதான் சொல்றார்கள். இதற்கு பதில் அல்லாஹ் கூறுகின்றான், மாலஹும் பிதாலிக மின் இல்மின், இதை பற்றி அவர்களுக்கு அறிவில்லை, நாங்கள் மலக்குகளைத்தான் வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி அறிவில்லை. இன்ஹும் இல்லா யஹ்ருசூன், வீண் கற்பனை செய்கின்றார்கள். நாங்கள் மலக்குகளைத்தான் வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை, வீண் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வின் கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவா அல்லது காலு லவ் ஷாஅர் ரஹ்மானு மா அபத்னாஹும் என்ற அந்த முஷ்ரிக்கீங்களுடைய கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவா? ஆனால் மலக்குகள் தெளிவாக கூறுகின்றார்கள், எங்களை அவர்கள் வணங்கவில்லை என்று. கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் கூறுகின்றான், சூரத்து சபா 34, 40, 41, வயௌம யஹ்ஷருஹும் ஜமீஅன், ஒரு நாள் வரப்போகின்றது மஹ்ஷரை, எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். சும்ம யகூலு லில் மலாயிகத்தி, மலக்குகள் இருப்பார்கள், மனிதர்கள் இருப்பார்கள், குஃபாரும் எல்லாரும் இருப்பார்கள். யௌம யஹ்ஷருஹும் ஜமீஅன், எல்லோரும் இருப்பார்கள். சும்ம யகூலு லில் மலாயிகத்தி, பிறகு அல்லாஹ் கேட்பான் மலக்குகளிடம், அஹாஉலாஇ யகும் கானூ யஅபுதூன், இவர்கள் உங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களா? அல்லாஹ் கேட்பான் மலக்குகளிடம், அஹாஉலாஇ யகும் கானூ யஅபுதூன், அவர்கள் உங்களை, இந்த மலக்குகளை வணங்கிக் கொண்டிருந்தார்களா? காலு, மலக்குகள் கூறுவார்கள், சுப்ஹானகா, நீ புனிதமானவன். எவ்வாறு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானகா மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின் என்று கூறினார்களோ, அவ்வாறு இங்கு மலக்குகள் கூறுவார்கள், சுப்ஹானகா, நீ புனிதமானவன். அந்த வலியுனா மின் தூனிஹிம், இவர்களுக்கு எதிரில் நீதான் எங்களுக்கு வலி, நீதான் எங்களுக்கு எஜமானாக இருக்கின்றார். பல் கானூ யஅபுதூனல் ஜின்னா,
அவர்கள் மலக்களான எங்களை வணங்கவில்லை. கானு யபுதூனல் ஜின்னா, ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். வ அக்ஸரும் பிஹிம் முஃமினூன், அவர்களில் பெரும்பாலோரும் இந்த ஜின்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள். இந்த முஷ்ரிக்கீங்கள் மலக்களான எங்களை வணங்கவில்லை. இப்ப ஜின் யார் என்பதுதான் இங்கே பிரச்சனை. ஜன்ன அலைஹி என்றால் மறைவானது. மூளைக்கு மறைவு ஏற்படும் போது மஜ்னூன் என்று சொல்லப்படுகின்றது, பைத்தியக்காரன் என்று. அதாவது அவர்களுடைய மூளையில் உள்ள கற்பனை எண்ணங்களை அவர் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஜின் என்பது ஒரு பொருள் இல்லை, கற்பனை எண்ணங்கள். எவ்வாறென்றால் குர்ஆனுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி, உங்களுக்கு எவ்வாறு எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்க முடியும்? வ குன்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும், நீங்க உங்களுக்கு உயிர் தருவதற்கு முன் நீங்கள் கற்பனைகளாகி அல்லாஹ்வுடைய கற்பனை பெற்றவர்கள், கற்பனை உள்ளவர்கள். அம்பாத்துன் பொருள் இல்லாதவர்கள், எந்த விதமான பொருளும் இல்லாத முறையில் இருந்தும் நீஸ் என்று சொல்லுவார். நீஸ்தே ஹஸ்கர்னா, இல்லாமையில் இருந்தும் உருவாக்குறது, இல்லாத ஒரு தன்மையில் இருந்தும் அல்லாஹ் உங்களை உருவாக்கி இருக்கின்றான். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்பாதன் ஃபஅஹ்யாக்கும், இல்லாத ஒன்றில் இருந்தும் உங்களை உண்டாக்கினான். இதான் கற்பனை, தான் ஜின். அவருடைய மூளையில் இருக்கும் இல்லாத ஒன்றை அவர் கற்பனை செய்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே மலக்களை இவர்கள் வணங்கியிருந்தார்கள் என்ற கூற்று சரியானதில் என்று கூற விரும்புகின்றேன். ஜின் என்பதற்கு உங்களுடைய மூளை இருக்கும் ஜின் இருக்கல, ஜின்னு பூதம் பிடியெல்லாம் அவர்களையும் வணங்கிக் கொண்டார்கள் என்றால் இந்த ஆயத்தின் அடிப்படையில் அவர்கள் வணங்கிக் கொண்டு அந்த ஜின்கள் மரணித்து விட்டார்கள். வல்லதீன யதுன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யுக்லகூன் அம்பாத்துன் கைர் வஹ்யாய். நேற்று அம்பாத் என்பதற்கு முக்காலத்தை குறிக்கக்கூடிய என்று சொல்கிறார்கள். அம்பாத் என்றால் மரணிக்கிறவர்கள் என்று. அந்த மையத்தும் வைன்னஹும் மையத்தும் இன்னக்க மையத்தும் வன்னஹும் மையத்தும் சொன்னீர்கள் அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீயும் மரணிக்க போகின்றவர் மரணிக்கவில்லை, வாந்தும் மையத்தூன், அவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள், ஆகவே மரணிக்கவில்லை. இப்ப முக்காலத்தை குறிக்கக்கூடியது என்று நீங்கள் சொன்னீர்கள். அல்லாஹுக்கு நன்றாக தெரியும் ஒரு காலத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று அம்பாத்து என்றதுக்கு இந்த பொருள் இல்லை என்று. அதற்கு பதிலாகத்தான் அல்லாஹ் கூறினான், அம்பாத்து மட்டுமில்ல கைர் வஹ்யாயின், உயிருடன் இல்லை என்று. அம்பாத் என்பதற்கு விளக்கம் அல்லாஹ்வே கூறியிருக்கின்றான். கவனமாக கேளுங்கள். அம்பாத்து என்பதற்கு விளக்கமாக அல்லாஹ் கூறுகின்றான், மரணிக்க போகக்கூடியவர்கள் அல்ல, கைர் வஹ்யாயின், அவர்கள் உயிருடன் இல்லை என்று. வல்லதீன யதுன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வே தவிர எதையெல்லாம் நீங்கள் இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ இன்றுலகில். பாருங்கள், அல்லாஹு ஹக்கீமுன் அலீம். ஹிக்மத் இல்லாமல், பிலாசபி இல்லாமல், தத்துவம் இல்லாமல் பேச மாட்டான். இன்று உலகில் மிகவும் அதிகமாக வணங்கப்படும் பொய் தெய்வம் ஜீசஸ் கிரைஸ்ட். கவனமாக கேளுங்கள். இன்று உலகில் 100 கோடிக்கு மேல் வணங்கக்கூடும் ஏதாவது பொய் தெய்வம் இருக்கின்றதென்றால் அது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று கூறப்படும் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மரணித்து விட்டதாக நாங்கள் நிரூபிக்கும் போது, இல்லை அவர்தான் ஹயாத்துன் நபி ஹஜ்ரத் முஹம்மது அன்புள்ள சகோதரர்களே, அன்புமிக்க சகோதரர்களே, ஹஜ்ரத் காத்தமுன் நபியின் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்களே, உங்களுக்கு ஏன் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் இவ்வளவு பற்றுதல், அன்பு, நேசம்? ஏன் இந்த பற்றுதல், அன்பு, நேசம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இல்லை? நாங்கள் உயிர் கொடுக்க தயாராயிருக்கின்றோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்காக. கிறிஸ்துவர்களுடைய கோட்டை கொத்தலங்களில், ஐரோப்பாக்களில், முழு உலகெங்காம் அஹ்மதியா இயக்கம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள், உங்களுடைய கடவுள் மரணித்து விட்டார்கள். ஹயாத்துன் நபி ஹஜ்ரத் காத்தமுல் முர்சலீன் சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று நிரூபித்து காட்டுவதற்காக நாங்கள் எங்கள் உடல் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராயிருக்கணும். வாருங்கள், நீங்கள் எங்களுடன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்க செய்யுங்கள், திருக்குர்ஆன் மூலமாக, ஹதீஸ் மூலமாக. நான் ஏன் உணர்ச்சி பேசப்படுகிறேன் என்றால், எனக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு, நேசம் இருக்கின்றது.
ஹயாத்து நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிறிஸ்தவர்களை முறியடிப்பதற்காகத்தான் இந்த ஆயத்தை நாங்கள் வைக்கின்றோம். வல்லதீன யதூன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யுக்லகூன் அம்வாத்துன் கைரு அஹ்யாய். ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகட்டும், ஸ்ரீராமர் ஆகட்டும், ஸ்ரீ புத்தர் ஆகட்டும், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆகட்டும், எவரெல்லாம் என்று வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் மரணித்து விட்டார்கள். ஹயாத் நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அன்புமிக்க சகோதரர்களே, இப்போது ஒரு சகோதரர் நேரத்திற்கு ஏற்ப நாங்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஃபலம்மா தவஃபைதனில் இருந்தும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சகோதரர் மொழி ஐயூசா கூறியதை ஒரு கேளிக்கையாக உணர்ச்சி வசப்பட்டு பிறரை பார்த்து சிரிக்க வைத்து சொல்லி இருக்கிறார்கள். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா என்ற ஆயத்தின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டதாக நீங்கள் உங்களால் தெளிவுபடுத்த முடியுமா என்ற கேள்வியை போன்றதாக இருக்கின்றது. ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம் என்ற ஃபலம்மா தவஃபைதனி அன்த ரகீப அலைஹிம் என்ற ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று என்று சொல்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. இங்கு எதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் ஃபலம்மா தவஃபைதனி என்று பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷரில் இருக்கும் பொழுது, இது நான் விளக்கும் போது சொல்வீர்கள் அடிக்கடி ஒரே விஷயமே பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்று. உங்களால் பதில் சொல்ல இயலாதன் காரணமாகத்தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். அது கவனித்து வைக்க வேண்டும். அன்னிபின் அப்பாஸின் யுஜாபி ரிஜாலி மின் உம்மதி, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்தில் பெற்றவர்கள் லாத்தஷிமால் நரகத்தின் பக்கம் எடுத்து செல்லப்படுவதாக பார்க்கப்படும் போது நான் கூறுவேன், யா ரப்பி உஸைஹாபி உஸைஹாபி ரிவாயத், என்னுடைய சஹாபாக்கள் எங்கு கொண்டு செல்கின்றீர்கள்? ஃபயுகாலு இன்னக லா தத்ரி மா ஹதசு. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சொல்றார்கள், முஹம்மது நபியே, உங்கள்ட்ட பாதக்கா, உங்கள்ட்ட மரணத்திற்கு பிறகு பாதக்கா, கவனமா கேளுங்க, மாதசு பாதக்கா, உங்களோட மரணத்திற்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது இவருக்கு தெரியாது. ஃபகூலு, அப்போது நான் கூறுவேன், கமா காலல் அப்து சாலிஹு, அப்து சாலிஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதை போன்று நான் கூறுவேன். ஃபகுன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், நான் அவர்களுடன் இருந்த பொழுது மிம்பாதிக்கு நான் பொறுப்பாளி இல்லை. என்னோட மரணத்துக்கு என்ன நடந்தது நான் பொறுப்பாளி இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதை போன்று வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், நான் அவர்களுடன் இருந்தது வரை நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, நீ எனக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதை போன்று, ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், நீ எனக்கு வஃபாத் தந்ததற்கு நான் பொறுப்பாளி இல்லை இவர்கள் வழி தருவதற்கு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க, ஃபலம்மா தவஃபைதனி, என்ன நீ எனக்கு நீ தவஃபி, நீ மரணம் தந்ததுக்கு பிறகு அவர்கள் முஸ்லிம்களாகி விட்டார்கள். மரணத்துக்கு பிறகுதான், அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. அதே போன்று என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய இந்த உஸைஹாபி வழி தவறி விட்டார்கள் என்றால் அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. இங்க பிரச்சனை ஃபலம்மா தவஃபைதனி என்பதாகும். நீங்கள் கூறுகின்றீர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் முழுமையாக பெற்றுக் கொண்டான், உடலுடனும் உயிருடனும் பெற்றுக் கொண்டார் என்றால் அதே போன்றது நிலைமைதான் என்னுடையதும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுடனும் உயிருடனும் முழுமையாக எடுத்து செல்லப்பட்டார்களா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அதே நிலைமைதான் எனக்கும். எந்த நிலைமையில் அவருக்கு தவஃபை நடைபெற்றதோ அதே நிலைமையில் தான் எனக்கும். இதன் அடிப்படையில் நாங்கள் கேட்கும் போது இருந்தும் ஈசாவுடைய வஃபாத்தை நிரூபித்து காட்டுங்கள் நீங்கள் சொன்னால் அது நாங்கள் கேட்கணுமா என்று கேட்கின்றீர்கள். அற்புதமா இருக்கு இந்த சான்று, இந்த தெளிவு. அன்பள அவர்களை
கேட்டார்கள், ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னார். ஃபிரௌன் அப்ப அவரே வணங்கி இருந்தார்கள். அந்த காலத்திலே அவர் உயிருடன் இருக்கும் போது அவர்கள் மக்கள் வணங்கி இருந்தார்கள். ஆகியவர்கள் இதெல்லாம் சொன்னார்கள். சாய்பாபாவுக்கு பதிலாகத்தான் நாங்க சொன்னோம், போய் சாய்பாபா எடுக்க வேண்டாம், அது நாங்க வாபஸ் பண்ணோம் சொல்லியிருந்தீங்க நேற்று. ஆனால் ஃபிரௌனோட நிலைமை என்ன? ஃபிரௌன் ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொல்லி இருக்கிறான். தவிர அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நான் உங்களுக்கு மன்னனாக இருக்கின்றேன் என்றுதான். நான் உங்களுக்கு ரப்பு, உங்களுக்கு கடவுள், என்ன வணங்க வேண்டும் என்று எப்போதாவது ஃபிரௌன் சொன்னதுண்டா? ஃபிரௌனை மக்கள் வணங்கியதாக ஏதாவது சான்றுண்டா? நிச்சயமாக இல்லை. ரப்பு என்பதற்கு மன்னன், எஜமானன் என்ற அர்த்தம் இருக்கின்றது என்று திருக்குர்ஆன் ஏராளமான இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹதரத் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சிறைசாலை இருந்த போது அவருடன் இருந்த 2 நபர்கள் கனவு பார்த்தார்கள். கூறப்படுகின்றது, அவரில் ஒருவர் விடுதலை செய்யப்படுகிறார். பல நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் வருகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பதற்கு. அப்போ யூசுப் சொல்கிறார்கள், இர்ஜிலா ரப்பிகா, நீ உன்னுடைய ரப்பிடம் திரும்பி செல் என்று. யார் அந்த ரப்பு? மன்னரே ரப்பு, கடவுள் என்று இவர் போன்றாரா? இல்லை, உன்னிட மன்னரிடம் போய் கேளு என்று. ரப் என்றால் மன்னர். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் மிக பெரும் ஆலா, உன்னதான மேலான ஒரு ரப்பு என்றுதான் ஃபிரௌன் சொன்னான். என்ன வணங்க வேண்டும் என்று அவன் சொல்லவோ, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌனை மக்கள் வணங்கியதாகவோ திருக்குர்ஆன் கூறவில்லை. மற்றொன்று, திருக்குர்ஆன் இருந்தும் தெரிகின்றது ஃபிரௌன் முஷ்ரிக்காக இருந்தான் என்று. தான் கடவுள் என்று சொல்லவோ, தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடவோ இல்லை. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌன், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், வகாலல் மலவு மின் கௌமி ஃபிரௌனா, ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் ஃபிரௌனிடம் சொன்னார், அதரு மூசா வ கௌமஹு, ஃபிரௌன் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? மூசாவினுடைய சமுதாயத்தை எப்படி விட்டு விடுகிறா? லியுஃப்சிது ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் உண்டு பண்ணுவதற்காக. வயதரகா, இவர் உன்னை புறக்கணிக்கின்றார். வ ஆலிஹதகா, உன்னுடைய தெய்வங்களையும் புறக்கணிக்கின்றார்கள். அதாவது ஃபிரௌன் எப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, அந்த தெய்வங்களுக்கு மாறுபட்ட முறையில், அந்த தெய்வங்களுக்கு எதிராக மூசா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மூசாவும் அவருடைய சமுதாயம் வரை சார்ந்தவர்களும் என்று அந்த மூசாவின் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஆராஃபில் 128ஆம் ஆயத்தில் கூறுகின்றார். என்ன தெரிகின்றது? ஃபிரௌன் தான் ஒரு கடவுள் என்று சொல்லவில்லை. ஆகவே வல்லதீன யதூன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் என்ற எங்களுடைய சான்றுக்கு உங்களுடைய இந்த ஃபிரௌன் ரப்பு என்ற அந்த சான்று பொருத்தமானதில்லை என்று கூற விரும்புகின்றேன். ஒரு சகோதரர் நேற்று சொன்ன அதே விஷயம் தான் இன்று எடுத்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இன்று பதில் சொல்லுவோம் என்று சொன்னதுக்கு அவர் சொன்னார்கள், கியாமத் நாளுக்கு பிறகு தான் பதில் சொல்லுவீங்களோ? இல்லை, இப்போதான் சொல்றோம். கியாமத் நாள் இன்று வரவில்லை, எங்களுக்கு வரவில்லை, உங்களுக்கு வந்திருக்கணும் தெரியாது. ஏதாவது அந்த ஆயத்து தான் உதரை பற்றி அமாத்த என்பதற்கு நேற்று சொன்னோம், மஜாதி மானாவுக்கு கரீனா இருந்தால் ஹக்கீக்காக மாட்ட வேண்டும் என்று. என்பதற்கு மயக்கம் கொடுத்தான் அல்லாஹு. 100 வருட காலம், அது 100 வருடம் என்ன பொருள் அல்லாஹ் கூறுகின்றான். சும்ம பாசஹு, அதுக்கு பிறகு எழுப்ப செய்தான். அனாமா என்பதற்கு கரீனா பாசா என்பது தெரிகின்றது. அமாத் அதாவது உறக்கம், அமாத் என்பதற்கு உறக்கம் என்றுதான் பொருள் என்பதற்கு சும்ம பாசஹு
அல்லாஹ் அவரை எழுப்பினான் என்ற அந்த ஆயத்து விளக்கம் தெரிகின்றது. அமாதா என்பது மரணம் என்று பொருள் என்றால் என்றுதான் வர வேண்டும். என்பதின் பொருள் அல்லாஹு மௌத்தை கொடுத்தான், மரணத்தை கொடுத்தான் என்றால் என்ற அர்த்தம் என்றால் உயிரை கொடுத்தான் மீண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் சும்மபாசஹு அல்லாஹுவை எழுப்பினான். அமாதா என்பதற்கு நித்ரை என்று பொருள் நமக்கு தெரியும். ஏனென்றால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதனா. நாம் தூக்கத்திற்கு பிறகு எழும்போது துஆ செய்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதனா.